மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காகவும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறபடினால் நிச்சயமாக நீர் எங்களோடு பேச போகிற உம்முடைய கிருபைக்காகவும் அதுக்காக கதாவே நாங்கள் தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றி ஆண்டவரே அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக நீர் பேசுகிற தேவனாயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில் மாத்திரம் எங்களுக்கு விடை உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறபடினால் உம்முடைய சமூகத்திலே எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் மாத்திரம் மகிமைப்படவும் உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு மத்தியிலே வெளிப்படவும் நீர் செய்ய போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். நீர் பேசும் தேவனாயிருக்கிறபடினால் உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 வேத பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் முதலாவதாக 105வது சங்கீதத்திலே 1 தொடக்கம் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு லூக்கா 12ஆம் அதிகாரத்திலும் நாங்கள் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 105வது சங்கீதம், அதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4 மட்டும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்துப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். मनुष्य वर्गे अतरे उन्वහන්සේ क्रिया प्रकाश कराओ. उन्वහන්සේගේ ගීතකා कराओ. प्रशंसा गीत किया. उन्वහන්සේගේ සියලු ආශිර්වාද ක්‍රියා ගැන කතා कराओ. उन्वහන්සේගේ සුද්ධ නාමය ගැන පාරට්ටු කරගනි. ස්වාමීන් සොයනන්ගේ සිත ප්‍රීතිමත් වේවා. ස්වාමීන් උන්වහන්සේගේ ශක්තිය සොයා. උන්වහන්සේගේ මුහුණ නිතරම සොයා. ஆமென். லூக்கா 12ஆம் அதிகாரம், அதிலே 49-50 வாசிப்போம். 49வது வசனத்தையும் 50வதையும் நான் வாசிக்கிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அது முடியுமளவும் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். ஆமென். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான் கொடுக்க போகிற தலையங்கம் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. ஆமென். ஒரு வினோதமான தலையங்கமாக இருந்தாலும் அதுதான் சத்தியமாயிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாத தேவன். அன்றைக்கு இந்த பூமியில் இருந்த வேளையிலும் அதே தான் அவர் சொன்னார். இன்றைக்கும் அதே காரியத்தை தான் அவர் மாறாத தேவனாயிருந்து எப்பொழுதும் அவர் உரைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென்.
அதனால் இன்றைய நாளிலே அப்படிப்பட்ட காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். போன வாரமும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆராதனை இருந்தது. கர்த்தருக்குள்ளாக அந்த நாளை நாங்கள் கழிவுந்தோம். ஆமேன். அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக சில காரியங்களை செய்யும்போது அநேகருக்கு அது வியப்பாக இருந்தாலும் அநேகருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். அதிலே அறிவித்தலை மீண்டும் யாராவது செய்ய இருப்பீர்களானால் வாருங்கள் என்றிருந்தால் நீங்கள் வந்திருப்பீர்கள். அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் அதை கூறினீர்கள். ஆமேன். அதனாலே நிச்சயமாக கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அடுத்த மாதத்தில் அதை நாங்கள் மீண்டுமாக அப்படிப்பட்ட காரியங்களை சிறப்பாக நாங்கள் செய்வோம். ஆமேன். ஏனென்றால் அது தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய ஜனத்துக்கு மாத்திரம்தான் அது ஒரு விசேஷித்தமாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு சிலரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் விவாகமானது அது கர்த்தருடைய வீட்டுக்குரியதென்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறபடினால அது எல்லாராலும் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லலாம். ஆனால் உலகம் அதை பார்த்து நகைக்கும், உலகம் அதை பார்த்து சிரிக்கும். ஆனாலும் நாங்கள் மற்றவர்களை குறித்து சிந்தியாத வண்ணம் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்போது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அதனாலே நாங்கள் அங்கே தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட நாங்கள் நினைக்காவிட்டாலும் அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதனால் இன்றைக்கு செய்தியானது அக்கினியை நான் கொளுத்தி விடவே நான் வந்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேன். நான் அன்றைக்கு ஒரு ரோமன் கத்தோலிக்க ஆலயத்துக்கு அங்கே தற்செயலாக நாங்கள் வேறொரு ஒரு முறைமைக்காக மரண காரியத்துக்காக போகும்போது அவருடைய ஆலயத்தில் எழுதியிருந்து தீயை கொளுத்தி விடவே வந்தேன் என்று. அப்போ நான் சொன்னேன், இப்படி ஆக்கள் இப்படி போட்டிருந்தா ஆலயத்தில் நிச்சயமாக அவங்க தீயை தான் ஆலயத்தில் என்ன செய்வான், கொளுத்துவான். ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்லேட் மொழி வித்தியாசமாக இருக்கு, பொது மொழிபெயர்ப்பு. ஆனால் எங்களுடைய வேதாமத்தில் அக்கினியை அங்கே எரிய விடவே நான் வந்தேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். ஆமேன். அதனாலே தேவனுடைய வார்த்தை நாங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. தேவன் ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே ஒரு சுழற்சி உண்டாகும். அப்போ தீர்க்க சொல்கிறேன், ஒரு கடலை நீங்கள் பார்க்குற வேளையிலே காற்று வந்தால் கடலானது என்ன செய்யுமாண்டா அடிக்கிற வேளையில் அது என்ன செய்யும்? அது குப்பை எல்லாமே ஒரு எழுச்சி. அதாவது ஜனங்கள் சில பேர் நினைப்பாங்களாம், ஒரு என்ன சொல்கிறது, எழுப்புதல் என்றக்குள்ளே அது ஆரவாரம் பாடி துதித்து சத்தமாக இருறது அது எழுச்சி என்று அவர் சொல்கிறார். அது நல்லது. ஆனால் அது உண்மையான எழுச்சி அதல்ல. அது என்ன செய்யுமெண்டா புதுப்பிக்குமா. எழுச்சி என்பது தங்களை மாற்றிக்கொள்வதாக இருக்கிறது. அது கடலானது என்ன செய்யுமெண்டா அலை அடித்து காற்று வீசுகிற வேளையில் அது அகோரமாக அடிக்கிற வேளையில் தன்னிடத்தில் இருக்கிற குப்பையில் அது கரைக்கு அனுப்பிடுமா. அதே போல தான் ஒரு எழுச்சியானது ஒரு ஜனத்துக்குள்ளே, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வருகிற வேளையில் அதை அவனை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. அது அவனை புதுப்பிக்க வேண்டிய. அதே போல தான் சபையானது. இன்றைக்கி இந்த செய்தியானது பிரசங்கிக்கப்பட்டாலும் இன்றைக்கி நீங்கள் காரியத்தில் நாங்கள் எப்பயுமே அவதானமாக இருக்கோம். ஏனென்றால் அந்த காரியத்தை அவன் மெதுவாக சத்ரு என்ன செய்வான், காரியங்களை நாங்கள் வெளிப்பாட பார்த்து வரோம். ஆனால் எங்களுடைய நிலைகள் மோசமாக இருக்கும். நாங்கள் எங்கே வேறு பிரிக்கணும், எதில் வேறு பிரிக்கணும், எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முடியாதபடி பிசாசு என்ன செய்வான் என்ற எங்களை எப்பயுமே நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டு அவன் என்ன செய்வான், நடக்க வச்சு நாங்கள் உலகத்தில் இப்படி தான் இருக்கணும் என்று அவன் வைத்து, நீ இதை செய்கிறா, நீ அதை செய்கிறா, நான் இப்படி இருக்கிறேன், தேவன் உனக்கு அற்புதம் செய்தார், அப்படியே அவன் என்ன செய்வான்டா எங்களை ஒரு மாயமான ஒரு கிறிஸ்தவ தோட்டத்தில் வைப்பான். ஆனால் அதல்ல கிறிஸ்தவமானது. அது தேவனை எப்பயுமே அவர் உங்களுக்குள்ளே இருப்பாராண்டா. இப்போ சங்கீதம் ஒரு அழகானது. நான் இப்போ கொண்டு வர்ற செய்தியிட புத்தகம் அவர் இந்த அதிகாரத்தை கொடுக்குற மரியாதை என்ற செய்தி. ஆனால் நான் அதை வேறொரு செய்தியுடைய காரியத்தை கொண்டு வர. ஆனால் அதில் பாயிண்ட்ஸை நான் எடுத்து பிரசங்கிப்பேன். ஏன்னா இப்போயும் அந்த கோணத்தில் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு ஜனமாக இருக்கிறோம். அது எல்லாருக்கும் அல்ல, அது உண்மையால் பிறந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு முக்கியமாக இருக்கு.
அது எப்படி என்றதை அவன் சிந்திக்க மாட்டான். ஆனால் அவன் அதை முன்னுரைப்பான். ஏன்னா காலமானது அப்படி நெருங்கி கொண்டு வருது. இனி காலத்துக்கு காரியங்கள் கண்டு நாங்கள் எச்சரிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. அதை நீங்கள் செய்வதும் செய்யாததும் உங்களுக்கும் தேவனுக்குமா இருக்கு. ஏன்னா நாங்கள் எப்பயுமே காலத்தை நாங்கள் பார்த்து வரோம். இன்றைக்கி இஸ்ரவேலை நாங்கள் பார்க்குற வேளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிரேட் இஸ்ரவேல், நீங்கள் நியூஸ் பார்க்குறவங்க அதை அவதானிச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, கிரேட் இஸ்ரவேல். இனி நம்ம இதை நடைமுறைப்படுத்தி தான் ஆகணுமன். நான் அந்த தலையங்கத்தில் தான் பேச இருந்தேன். ஆனால் அதை நான் இன்றைக்கி அதை தட்டிட்டு போகிறேன். அப்போ அதை என்னன்னு பார்க்குற வேளையில் பார்த்தீங்கன்னா 1948 ஒரு நாடாகிற வேளையில் அந்த நாட்டில் அப்பயே ஒரு மனிதனால் சொன்னாங்க கிரேட் இஸ்ரவேல். அப்போ அவங்க சொன்னாங்க அது தேவையில்லைன்னு. ஆனால் 1967 மற்ற நாடுகள் எல்லாமே அவங்களுக்கு யுத்தத்துக்கு எதிராக வர்ற வேளையில் அது வலுப்பெறுகிறத பார்க்குறேன். ஏனென்றா எங்களுக்கு ஒரே ஒரு தேர்வு, இந்த கிரேட் இஸ்ரவேல், அதாவது முழு இஸ்ரவேல், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த நாடு எங்களுக்கு அவ்வளோ இருந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் அது காலப்போக்கில் அவங்க அப்படியே வச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பார்க்குற வேளையில் யுத்தங்கள் காரியங்கள் எல்லாமே பெறுகிற வேளையில் அவங்க பார்த்தாங்க ஒரு நிரந்தர தீர்வண்டா இந்த கிரேட் இஸ்ரவேலை நாங்கள் நிறுவி ஆகணுமென்று அவங்க பிரடகம் படுத்திட்டாங்க. அப்போ பார்க்குற வேளையில் பார்த்தீங்கன்னா இப்போ கதையெல்லாம் மாறி போகுது. எப்படி என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்தை 2ஆக பிரித்து இஸ்ரவேலுக்குன்னு ஒரு நாடை கொடுக்குற வேளையில் வெஸ்ட் பேங்க், அதாவது எருசலேம் யோர்தானுடைய கையில் பராமரிப்பில் போனது. அது பொது ஒரு புனித. ஆனால் இவங்க என்ன செய்தாங்க, மெதுவாக கைப்பற்றி பலஸ்தீனம் என்ற ஒரு ஹமாஸினுடைய நிர்வாகம் அங்கே உருவாகணுமெண்டா நீங்கள் சரணடைஞ்சு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு அரசாங்கம் வரணும், ஹமாஸுக்கு வரக்கூடாது தான் நீங்கள் இப்போ மட்டும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆனால் அந்த கிரேட் இஸ்ரவேல் என்று பார்க்குற வேளையில் பெஞ்சமின் சொல்லிட்டா பலஸ்தீனம் என்ற ஒரு நாடே வேணாமன்ட்டு இது உலக நாட்டுக்கே சொக்காயிடுச்சு. இப்போ நீங்கள் கதை சொல்கிறேன்னு சிந்திக்காங்க, பைபிளை தான் நான் பேசிகிட்டு இருக்காமே. ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறீங்க. அவங்க ஒவ்வொன்றையும் சுதந்திரிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றணும். உங்களோட ஜீவியத்தில் நீங்கள் நிறைவேற்றி காட்டணும். அப்போ தான் நீங்கள் ஒரிஜினல் இஸ்ரவேலராக இருப்பீங்க. தேவனுடைய ஒரு வீதம் கூட அன்றைக்கி சௌரன் எரிக் சொல்லுகிற வேலையை அவர் சொன்னேன், இது கூட என்னுடைய தடையாக இருக்கக்கூடிய, நான் வாசிச்சுட்டு அது செய்யாமல் இருக்கக்கூடாது. அது அது வரவேற்கத்தக்கது. ஆமே. அது யாருக்கு வரும்னா ஒவ்வொரு மனிதன். அப்போ எங்களுக்கு பயம் வரும். எனக்கு போதிக்கிற எனக்கு இன்னும் பயம் வருது. ஏனென்றால் அப்படி உண்மையான ஜனங்கள் வரும்போது நாங்கள் இன்னும் உண்மையாக இருக்கணும், உண்மையாய் போதிக்கணும், இன்னும் தேவனுடைய ரகசியங்களை போதிக்கணும் என்று நான் அதிகமாக பிரயாசப்படுறது வேதத்தை எப்பயுமே நான் பார்த்துட்டு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆசாரியன் உதடிலிருந்து எதிர்பார்ப்பீங்க. ஆமே. அப்போ இன்னும் சத்தியம்தான், இதுதான் உங்களுடைய ஆகாரம், போஷைய காயிருக்கு. நீங்கள் அதிக புஷ்டியாக சாப்பிட்ற வேளையில் அதிக காரியம். அப்போ இப்போ பார்க்குற வேளையில் பார்த்தீங்க உலக நாடு. ஏண்டா இப்போ பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு பகுதி ஒரு நாடு பலஸ்தீனத்துக்கு இருக்கிற சமாதான பேச்சு அமெரிக்கா செய்துட்டு இருக்குது. இனி உனக்கு பலஸ்தீனமே இல்லைன்னு சொல்லக்குள்ள ஆப்ஷன். அப்போ சரி, அப்படி தான் இருக்கிற வேளையில் கிரேட் இஸ்ரவேல் என்று பார்க்குற வேளையில் பார்த்தீங்கன்னா அது அதை விட எனக்கே தலை வெடிச்சிச்சு. என்னென்று பார்த்தா இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நான் பார்த்தேன்னா நான் அதை ஆராயணும் என்று வெளிக்கிட்டேன் நான். ஆனால் அது காரியம் இருக்கல. நான் பார்த்தோன்னே இவங்க வச்சுட்டு ஒரு கொஞ்சம் துண்டு இவங்ககிட்ட இருந்து எடுப்பாங்க. இந்த யோர்தான் நாடு ஞானஸ்தானம் இடத்தட இருக்குது. இந்த எருசலேமுடைய இராணுவம் இஸ்ரவேல் தண்டை கொண்ட்ரோலில் வச்சாலும் அதில் இராணுவ படை யோர்தானுடைய ஆமி தான் ஆலயத்தை பாதுகாக்கு. அப்போ நான் பார்த்தோன்னா அதுகளை எடுத்துருவாங்க. அதுதான். ஆனால் அன்றைக்கி கிரேட் இஸ்ரவேல் என்று பார்க்குற வேளையில் சிரியாவோட அரப்பங்கு டமாஸ்கஸ்ட அரைவாசி போகுது. இங்கே பார்த்தா ஈராக்கில் கொஞ்சம் போகுது. அதுக்கு பிற்பாடு பார்த்தா நம்மளோட சவுதி அரேபியாவோட கொஞ்சம் போகுது. தலையில் நானே யோசித்தேன், இந்த பலஸ்தீனத்தில் அடிக்கவே உலக நாடுகள் இதண்டக்குள்ளே இப்போ மற்ற நாடுகளில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த நாட்டுக்குள்ளே இவ்வளவு துண்டும் வருதுன்றவனை இப்படி இருக்குமென்னு யோசிச்சுப்பார். அப்போ சமாதான பேச்சுவார்த்தை இங்கே நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில்
கட்டாரில் வந்து சரியாக ஸ்போர்ட்டில் அடித்தாங்க குண்டை. உலக நாடே வியந்துச்சு. ஏனண்டா கட்டார் தான் சமாதான பேச்சில் வந்து மும்முரமாக நின்று கட்டார் வந்து ஒரு வான் பாதுகாப்பில் உயர்ந்ததாக இருந்தது. ஏனெண்டா அமெரிக்காவுடைய பெரிய இராணுவ தலைமை கட்டாரில் இருக்குது. அப்போ அதனால் அமெரிக்காவோட கொண்ட்ரோலில் இராணுவ தளத்தில் ராடர் எல்லாமே வச்சிருக்கிற வேளையில் இவங்க எச்சரித்து பார்த்தாங்க, நீங்கள் ஹமாஸுகளுக்கு புகலிடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லக்குள்ள அவங்க கேட்கையில் அமெரிக்காவிட்ட அவன் சொல்லிட்டு போய் என்ன செஞ்சான், சரியாக ஸ்போர்ட்டில் ஒரே ஒரு அடி, அப்படியே பில்டிங்கே தரமட்டமாக விழுந்துச்சு. புரியுது அவங்களுக்கு? நான் பேசுகிறது வந்து ஸ்டோரி அல்ல. இன்றைக்கி அவங்க வார்த்தை ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினான்ன்றதுக்காக என்னவும் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிரியாவோட டமாஸ்கஸில் ஒரு தலைமரம், கொழும்பு எடுங்களே, ஒரு தலைமுக, அதை விட அது பெருசு, அதில் விட ஒரு பாதி துண்டு இஸ்ரேலை கடந்து எத்தனை 2500 கிலோமீட்டருக்கு அங்கால அந்த நாடு இருக்குது. அந்த நாட்டோட பாதி அங்கே போகுதண்டா, சவுதியிட கொஞ்சம் போகுதண்டா, ஈராக்கிட கொஞ்சம் போகுதண்டா, எகிப்திட கொஞ்சம் போகுதண்டா, 6-7 நாடுட பாதி போகுதண்டா. யோசிச்சுப்பார். எடுப்பாங்களா இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் எடுப்பாங்களா இல்லையா? அவங்க எடுத்து தான் ஆவாங்க. ஆமே, அவங்க யாருக்கும் பயப்படமான். ஆமே, இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ பாருங்கள், அவங்க சொல்லிட்டாங்க, இனி பலஸ்தீனம் என்ற நாடை நாங்கள் அங்கீகரிக்கவே இல்லை, இவ்வளோ நாளும் பலஸ்தீனத்துக்கு ஆட்சி செய்ய நாங்கள் அனுமதிக்கிறோம்ண்டாங்க. பார்த்தாங்க இவங்க எல்லா நாடும் வந்து தங்களுக்கு எதிராக இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு இல்லாமல் இருக்கணுமென்று இருக்கக்குள்ள இனி வந்து இது பேச்சுக்கு இடமில்லை. 194 நாடுகள் பெரிய வல்லரசுகள் எல்லாம் இருக்கு. அவங்க சொல்லிட்டான் இந்த நாடே இல்லைன்ட்டான். இப்போ இதுக்கு தான் இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் காலத்தின் முடிவில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அதே போல் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு பயமூட்டம் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை காணணும். ஆமேன். அந்த வார்த்தையில் நீங்கள் பலப்படணும். ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் அவங்க யோசிக்கல பாருங்கள், எல்லாமே பலமுள்ள நாடுகள், அவங்களுக்கு பின்னால் ரஷ்யா இருக்குது, அமெரிக்கா இருக்குது. அதான் இப்போ கட்டாருக்கு அடித்ததுக்கு உலகம் யோசிக்குதுண்டா, எல்லா நாடுகளை விட மிகுந்த நட்பு நாடு கட்டாரோட அமெரிக்கா. செல்ல பிள்ளையாக அவங்க வச்சுருந்தவங்க. அப்போ இப்போ அமெரிக்காவுக்கும் அது ஒரு சவாலாக மாறுது. ஏனண்டா அப்போ அமெரிக்காவை எதிர்த்து இவங்க அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோள், தங்களுடைய திட்டத்துக்கு எதிராக. அன்றைக்கு நேற்று ஸ்பீச்சை பார்த்தேன், அவங்க சொல்கிறாங்க இஸ்ரவேலுடைய தேவண்ட காரியத்துக்கு எதிராக இருக்கு, அவங்க எதிரின்ட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை செய்வோம்ட்டாங்க. அப்போ பெஞ்சமின் நாங்கள் உரைக்கிறோம், அது எதுவாக இருந்தாலும் காரியங்களுக்கு எதிராக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்துக்கு அவன் அழிக்கணும் என்று நினைக்கிறவன், அவனை நாங்கள் அவன் அழிக்க கையை வைக்க முதல் அவனை அழிச்சிருவோம் என்றோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் அன்றைக்கி தாவீதினுடைய யுத்தத்தை பார்த்து வியப்போம், தேவன் எப்படி இன்றைக்கி அதை ரியலாக அவங்கள பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் ரியலாக பார்க்குறீங்க. அன்றைக்கி கதையை தான் படிச்சிங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு யூதர்கள் வந்து அதே யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் தேவன் என்ன சொல்கிறார், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறவன் எப்படியா அவனோட வாழ்க்கையை அவன் சுகமாக வச்சிருப்பார், சுயித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி பாருங்கள். தேவண்ட ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் மற்றவங்க அது பாருங்கள், அவங்க கொடூரமாக கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் ஜனங்கள் கிறிஸ்தவங்க பேசுகிறாங்க. இப்படி எங்களை மாறி இந்த காரியத்தை சிந்திக்கிற இல்லை அந்த யுத்தத்தை பார்க்குற. ஆனால் நாங்கள் ஏன் பார்க்குறோம்டா, அவங்களோட மெயின், அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லை. ஆமே, தேவன் அவங்களுக்காக தான் வந்தாங்க, அவங்கள குருடாக்கி தான் தேவன் எங்களை அங்கே நிஜத்துக்கு வழி நடத்தின. அதான் அவர் சொல்கிறேன், ஒலிவ மரத்துக்கே நான் அப்படி செய்தா. அடுத்த வசனத்தை சொல்லுங்கள். ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரத்துக்கு நான் செய்வது எப்படி இருக்குமென்று சொல்கிறேன். ஒலிவ மரத்துக்கே என்ன செய்யறான், ரிஜெக்ட் பண்ணுற வேலையில் என்ன அடி என்ன காரியம்ண்டா, நீங்கள் காட்டொலிவ மரம், நாங்கள் ஒரிஜினல் இல்லை, காட்டொலிவ மரம் ஒரிஜினல் கிளையோடு நாங்கள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த சாரை நாங்களும் இதண்டி கனி கொடுக்கிறோம். ஆனால் அப்படியானால் உங்களுக்கு எவ்வளவு என்றதை
தேவன் என்ன சொல்கிறார், அந்த காரியத்தை தேவனோட வார்த்தை பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அது சம்பவிக்கும். அவங்க ஒரு தேசம் ஆவாங்க, ஒரு கொடி இருக்கிறது, அவங்களுக்கு அந்த இராணுவம் இருக்கிறது, எந்த உலக நாட்டுக்கும் அஞ்சாத வண்ணம் தேவனுடைய வார்த்தை அவங்க பார்த்தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு சமாதானமாக இருக்கணுமென்ற ஒரே ஒரு தீர்வு, எங்களோட முழு நாடும் எங்களுக்கு வேணும். அவங்க எதையும் யாரோடையும் சமரசம் பேசல, அந்த உறுதியை அவங்க என்ன செய்கிறாங்க, உரைச்சி இன்றைக்கி அதற்காக செயல்பட்டு இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க பலஸ்தீனத்துக்குள்ளே எப்படி அவங்க பூந்து எப்படியாக அழிக்கிறாங்க என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. ஏண்டா தரைமிட்டானா நீங்கள் மாமிச ரீதியாக பார்த்தீங்கன்றா அது ஒரு இனத்தை அழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஒரு பக்கத்தில் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி ஆவிக்குரிய யுத்தத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் நேசிக்கிறீங்களா, நீங்கள் கட்டி தழுவுறீங்களா, என்னத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்றதை இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நாங்கள் அறிவுத்திறனாக சிந்திக்கலாம். தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுதோ நாங்கள் அதை செய்யோம். ஆமேன். தேவனுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் வெட்கப்படக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் வெட்கப்படுறீங்க, நீங்கள் அதை தேவனுக்காக வேதம் சொல்லுது, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, எல்லா ஜனங்கள் முத்தத்தில் அவருடைய மகத்துவத்தை அதிசயத்தை சொல்லுங்கள், அவரை நீங்கள் விவரித்து காண்டுங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஆவிக்குரிய விதத்தில் துதிக்க, சாட்சியை சொல்ல, அல்லது தேவனுடைய மகத்துவம் எங்களுக்கு கொடுத்த தாளந்த எல்லாருக்கும் முன்பாக சொல்ல வெட்கப்பார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, வெளியரங்கமாக இருக்குது. தாவீது அங்கே தேவண்ட பெட்டி வர்றண்டு உணர்ச்சி வசப்பட்டு பாடுற வேளையில் அவண்ட காலம் இல்லை, அங்கே பிற்பாடு வந்த காலத்தில் எழுதுகிற வேளையில் அப்போ அறிவுத்திறனோடு இருந்த குரூப் பண்டா யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாங்க, ரைட் தாவீது ஆடினான்பது இப்போ இவன் கட்சியோடு ஆடிட்டான், நம்ம கொஞ்சம் ஜீன்ஸ் போடுற மாதிரி என கொஞ்சம் மாற்றிட்டு எழுதிடுவோமா. எப்படி எழுதினாங்க, அவன் உடுப்பு இல்லாமல் ஆடினான்டா அதுதான் எழுதிச்சு. இப்போ புரியுதா நான் சொல்லவாரு? வேதம் அதை ஒரு நாகரிகத்துக்காக மாற்றல. அங்கே நோவா படுத்து குடிச்சிருக்கிற வழியில் அவனோட நிர்வாணத்தை அவங்க பார்க்குறாங்க, பிள்ளைகள் பார்க்க அனுமதிக்கப்படுது. அங்கே அது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆனால் ஒருவன் என்ன செய்கிறான், பார்க்குறான். ஏன்னா இன்னொருவன் என்ன செய்கிறான், பின்புறத்தால் வந்து என்ன செய்கிறான், மூடுறான். அவன் குடிச்சு போட்டு அப்படி படுத்தான்னு என்ன இருந்துச்சு, வேதம் எழுதிச்சு. தேவனுடைய காரியத்தை குறித்து நீங்கள் தேவண்ட மகத்துவத்தை பிரசாபப்படுத்த இன்றைக்கி பயப்படுறீங்க. வீடியோவுக்கு முன்னால் நிற்க என்ன செய்கிறீங்க, பயப்படுறீங்க. இன்னொருவர் பார்த்தா வெட்கப்படுறீங்க காரியங்கள். அதனால் வந்து இன்றைக்கி மகத்துவம் வந்து மறைக்கப்படுது. நான் ஏனண்டா இதை பேசுகிறேன்டா, இன்றைக்கி சபையானது அப்படி இருக்கக்கூடாது, அதுக்காக வீடியோ எடுக்கணுமென்று தேவன் சொன்னார் எங்கே இருக்குன்னு கேட்டுறாங்க. ஆனால் அதுக்கு இருக்குது, வேதத்தில் இருக்குது. ஏன்னா அது எப்படி தொழில்நுட்பம் வருமெண்டு. இன்றைக்கி நீங்கள் கேட்குற தீகேசுடைய மெசேஜ் எப்படி கேட்குறீங்க, விஞ்ஞானத்தை தேவன் அனுமதிக்காவிட்டால் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. வேதம் சொல்லுது என்னென்னா, தேவன் புகைப்படம் எடுக்க தேவன் அனுமதித்தார். தீகேஸ் சொல்கிற அந்த மேக ஸ்தம்பத்தை தேவன் விஞ்ஞானத்தை கொண்டு தேவன் எங்களை கண்ணால் பார்க்க அனுமதித்தார் என்று. அப்போ ஏனென்றா அந்த காரியத்தை தேவண்ட பிரசாபப்படுத்தணும், தேவண்ட மகத்துவத்தை செய்யணும். அதுக்கு அது எங்களை பிரசித்தப்படுத்தல, நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று காண்பிக்கல. தேவன் வல்லவர், தேவன் எதை செய்கிறார், நீங்கள் தேவண்ட வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றணும். தேவண்ட மகத்துவத்துக்கு முன்னால் நீங்கள் காரியங்களை செய்யக்குள்ள மற்றவங்க பார்த்து அவங்க அவமரியாதை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு வர வேண்டிய தீர்ப்பை மரியாதை என்ற செய்தியில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஏனென்றா தேவனுடைய காரியம் அந்த வண்ணமாக இருக்குது. அதனால் எனக்கு துக்கம். ஏன்னா பிள்ளைகள் தேவனுடைய காரியத்தில் ஜனங்கள் நல்ல தாளந்துகளை தேவன் வச்சாலும் எல்லாரும் ஒளிகிறாங்க. ஒரு மகத்துவமான பாட்டு படித்தோடனே நீங்கள் என்ன எடுக்காதீங்கன்றீங்க, சில பேர் நீங்கள் சிலது வந்து என்ன போடாதீங்கன்றீங்க, சில காரியத்தை வந்து அப்போ நான் அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். அப்போ இந்த வட்டத்துக்கு மட்டும் அவங்கள தேவன் வச்சு அப்பண்டா சில சிறு வெளிச்சம். ஆனால் தேவன் என்ன சொல்ல, நீங்கள் மலையின் மேல் உள்ள பட்டணம், நீங்கள் என்ன செய்யலாது, மறைந்திருக்கலாம். அப்படி தானே அவர் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தேவன் எல்லாருக்கும் தேவன் எல்லாம் கொடுக்கல, அதால் தான் கொடுத்தவங்கிட்ட தேவன் கெஞ்சுகிறார். ஆமே, தேவனை மகிமைப்படுத்துங்க, பிரசாபப்படுத்துங்க.
என்றக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்டா தேவண்ட காரியத்தை சொல்ல உலகம் எங்களை பார்க்குமெண்டா, ஆனால் உலகம் உங்களை பார்த்து வெளிச்சத்தை பார்க்கும். அதால் அந்த வார்த்தை என்ன சொல்லுது, அதை வாசிங்க, என்ன வசனம் அது? எல்லார் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன். மத்தேயு 12 மத்தேயு 12 எடுங்க, இல்லாட்டி 10 நினைக்கிறேன். ஆ 32 வாசிங்க, 10:32. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆமென். என்னையா? மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அப்போ உங்களோட நிலை என்ன? அப்போ நீங்கள் தேவனுடைய காரியத்தை இன்னொருவருக்கு சாட்சி சொல்லாமல், இன்னொரு ஜனத்தை வழி நடத்தாமல், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் இந்த வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லாமல் நீங்கள் அறிக்கை பண்ணாமல் இருந்து அவர் எப்படி உங்களை அங்கே என்ன செய்யலாம்? அறிக்கை பண்ணலாம். ரைட், அடுத்தது வாசிங்க. ரைட், அது வேணாம். இப்போ நாங்கள் லூக்காவுக்கு திரும்ப பாருங்கள். இப்போ அக்கினிக்கு வருவோம் பாருங்கள். தேவன் தாமே உதவி செய்யணும் இதை பொறுத்துறதுக்கு பாருங்கள். ரைட், இப்போ பாருங்கள் தேவன் என்ன சொல்கிறாருண்டா, அதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்றது நாங்கள் பார்க்கணும். இப்போ பின்னுக்கும் பார்க்க போகிறோம். ரைட், அப்போ பாருங்கள், நான் வாசிங்க 51 வாசிங்க. லூக்கா 12:51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னத்தை உண்டாக்க வந்த? இப்போ அக்கினி என்னத்தை போட வந்துட்டு எரிக்கிறதுக்கு என்னது வந்துட்டு பாருங்க. அடுத்த வாசிங்க. எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். ஆமே. இப்போ லூக்கா 12க்கு போங்க பாருங்க. இப்போ பாருங்க ஏன் இந்த சத்ரு என்றதை இப்போ அதுக்கு நாங்கள் இப்போ போகிறோம். போயிட்டு நம்ம செய்தியில் கடந்து போகிறோம் பாருங்கள். ரைட், இப்போ பாருங்கள். இப்போ 10க்கு போங்க பாருங்க. ரைட், இப்போ திரும்ப அதை 34 வாசிங்க. இல்லை 10:34. மத்தேயு 10:34. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ரைட், இப்போ இதில் நீங்கள் என்னத்தை புரியுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வார்த்தையை வச்சு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஏனண்டா இப்போ என்னத்தால் நாங்கள் தேவனை கனபோயினப்படுத்துகிறோம், கணம் பண்ணாமல் இருக்கிறோம், தேவனை தேடாமல் இருக்கிறோம் என்றதுக்கு இப்போ இந்த வார்த்தை 2 சாட்சிகள் இப்போ நிறைய இருக்குது. நாங்கள் இப்போ 2 பார்க்குறோம். இப்போ அவன்கிட்ட வீட்டார் இப்போ பாருங்கள் என்னத்தை உண்டாக்க வந்தேன்னா பிரிவினையை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இப்போ இப்படி பிரிக்கக்குள்ள ஆனால் உண்ட வீட்டார் தான் உனக்கு என்னையா சத்துரு. ஏனண்டா தேவனுடைய காரியத்தை செய்யாதபடி பிள்ளையோ அப்பாவோ தாயோ மனைவியோ என்ன செய்ய போகிறாங்க? இப்போ இருக்க போகிறாங்க. அப்போ சத்துரு யாரா இப்போ மாறுறாங்க? இப்போ விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் இப்போ வாசித்து உங்களோட வாயால் தான் விளங்குதா உங்களுக்கு? ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா தேவண்ட காரியத்துக்காக பிள்ளைக்காக, ஏன்னா பிள்ளை இப்படி போனாலும் பரவாயில்ல, மனைவி இப்படி போனாலும் பரவாயில்ல, தகப்பன் இப்படி போனாலும் பரவாயில்ல, காரியம் இப்படி போனாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்டா இருக்கிறோம். ஆனால் யார் இப்போ சத்ருவாக மாறுது? அதுக்கு மேலே வாசிங்க. என்னை தவிர அதாவது அவர் சொல்கிற என்னுடைய மகிமை, அதாவது
அதில் இருக்கான்னு பாருங்கள் அந்த வசனம் 10 பாருங்கள் இல்லாட்டி இல்லாட்டி லூக்காவில் பாருங்கள் ஒரு ஆள் லூக்கா ரைட். அப்போ கீழே பாருங்கள், அது அடுத்தது இருக்குது பாருங்கள், தன் சிலுவையை சுமந்து கொண்டு, அதாவது பாருங்கள், ரைட் ரைட் அதில் 37 வாசிங்க, 10 ரைட். இப்போ புரிஞ்சுட்டு அவங்களுக்கு, இப்போ என்னிலும் அதிகமாக இப்போ உங்களோட பிள்ளையோ அல்லது பிள்ளைக்காக தேவண்ட காரியத்தை மறைக்கிறீங்கன்றாலோ அல்லது எது செய்தாலும் நீங்கள் யாராக இருக்கிறீங்க, என்னிலும் அதிகமாக இதுக்குள்ள யார் இப்போ உங்களுக்கு சத்ருவாக மாறுதுண்டா? உங்களோட வீட்டார். புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவனுடைய காரியத்தில் நீங்கள் தனித்து, ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்டேன்டா, நான் சமாதானமாக வச்சிருக்க வரையில் நான் என்னத்தை வச்சிட்டு வந்திருக்கிறேன்டா, பிரிவினைய. உண்ட புள்ள தவறாக போதேன்டா அப்படியே விடு, உண்ட கணவன் தவறாக போகிறேன்டா அது அப்படியே விடு. அப்போ பாருங்கள், இப்போ ஒரு கேள்வி பதிலுக்கு போவோம் பாருங்கள், அப்படியே வைங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது பொறுத்துறதுக்கு, தேவன் உதவி செய்யட்டும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருந்த தேவன் உதவி செய்வார். ஆமே. இப்போ இந்த அர்த்தத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏண்டா அவர் என்ன சொல்ல வாரேன்டா, நான் சமாதானத்தை பண்ண வரல, நான் தீய, இப்போ அதே போல் இந்த சபையில் தீய கொளுத்த தான் பார். விவார டிவோர்ஸை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க அல்லது அனுப்பிடுறாங்க, அதை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, கேள்விக்கு வாங்க தேவனுடைய காரியத்தில். ரைட். இப்போ தீர்க்கதரிசிட்டு 64ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 30ஆம் தேதி ஒரு கேள்வி வருது. அப்படி என்றால் அப்போ இது கொமனா ஒரு கணவன் மனைவிக்கு சொல்கிறேன், நாங்கள் பார்ப்போம். அது பிறகு சௌரன் பிரணாமே மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் உரைக்கிறது. அப்போ மனைவி வாரா பிரண்ணாம்ட்டு என்னண்டா, சௌரன் பிரண்ணாவே மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் உரைக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவள், அவள் சொல்கிறா, நான் ஒரு கிறிஸ்தவள், என் கணவர் ஒரு பாவி, அவர் தன்னாலான வரையில் எல்லா விதத்திலும் என்னை துன்புறுத்தி நான் சபைக்கு செல்லக்கூடாதென்று வேதத்தை படிக்கக்கூடாதென்று கூறுகிறார். அவர் வார்த்தையை மறுதளிக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்போ கேள்வி வருது. அப்போ பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்கிறேன், நீ என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது கவனி, நீ கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படி தான் வார்த்தை உரைக்கிறது. அவர் உன்னிடம் வேதத்தை படிக்கக்கூடாதென்றும் சபைக்கு செல்லக்கூடாதென்றும் அப்படி ஏதாவது ஒன்றை கூறி உனக்கு அனுமதி அளிக்க மறுத்தால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஒருவன் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது தன் புருஷனையாவது தன் மனைவியாவது வெறுத்து விட்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுது. புரியுதா அவங்களுக்கு? இப்போ பாருங்கள், இப்போ இன்றைக்கு இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வரணும், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்றக்குள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வாரத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, பிள்ளையை ஒரு பொக்கிஷமாக எடுத்து புள்ள உலகத்தில் ஒரு மேன்மையாக வரணும் என்று நாம் என்ன செய்கிறோம், வாரம். வேதம் என்ன சொல்லுது, உனக்கு சத்துரு, நீங்கள் தான் சொல்லுங்கள், சத்தமாக சொன்னால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக பிரசங்கிக்கலாம். புரியுது? அப்போ உங்களுக்கான எல்லாம் சத்தியத்தை பேசு, இதை நான் செய்யலாம், ஒரு வேளை போகலாம், ஆனால் நான் பேசுகிறது சத்தியமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை நாங்கள் கலப்படம் இல்லாமல் உள்ளதண்டும் உண்மையை உண்ணதண்டு, அதுதான் உண்மையான நேசம். ஏன்னா ஜனங்கள் கற்புள்ள கண்ணியாக தேவன்ட வரும். அப்போ வேதம் சொல்லுது, உன் வீட்டார் உனக்கு சத்ரு. நாங்கள் யோசிக்கிறோம், ஒரு வீட்டில் தேவண்ட மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படா, அதால் உண்ட வீட்டாத எதிரி, அது ஒரு இடத்துல வருது. அதை இங்கே நாங்கள் பார்க்கல, இப்போ நான் அதை காட்டேன். இப்போ இங்கே பார்க்குற உன் வீட்டார் உனக்கு சத்ருவண்டா, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களும் உலகத்துக்கு போய் உன்னையும் அறியாமல் கொண்டு போகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு பின்னால் ஓடுறீங்க. அதுக்காக பிள்ளைய வச்சு நான் பேச வரையில் நான் உதாரணத்துக்கு எடுக்கு.
இப்போ மனைவியை கணவனுக்காக நாம் என்ன செய்வோம், இல்லாட்டி மனைவிக்காக அல்லது தாய்க்காக அல்லது தகப்பனுக்காக ஒரு சாட்டை சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? என்ன நீங்கள் அப்படியே விரைப்பாக இருக்கு, அப்படி இல்லைன்னு விரைப்பாக இருக்கிறீங்களா, இல்லாட்டி சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா சந்தோஷமாக இருக்குது. இப்போ இது நம்ம மனமகிழ்ச்சி அவங்கள தேவன் தெரிந்திருக்கிறார், ஆனால் அடிக்கிறார். ஏனென்றா நீங்கள் அதை களையணுமெண்டு நீங்கள் நினைக்க. இப்போ நான் பேசுகிறது நீங்கள் ரிஜெக்டன்ட்டு பேச இல்லை. இப்போ நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம், தேவன்ட ஜனம்தான், ஆனால் அந்த தவறை செஞ்சாங்க. தேவன் வார்த்தையை பேசக்குள்ள அதை விட்டு வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதில் அந்த அர்த்தத்தில் தான் அவங்களோட பேசு. நீங்கள் அதுக்காக நான் சரி நீங்கள் புலண்டு நான் பேச வரேன். தேவன்ட வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். புரியுதா உங்களுக்கு? நான் சத்தியத்தை சத்தியமாக பேச நான் வந்திருக்கிறேன். ஆமேன். அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும். ஏண்டா தேவன் பேசுகிறாருண்டு. ஆமேன். அதனால் தான் அவர் சொல்கிறேன், 12 அவர் சொல்கிறேன், பிசாசு எப்படி திறத்தேன். நான் ஒரு பிசாசாக இருந்தால் நான் வார்த்தையை உங்களை நீங்கள் போகிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அதை 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அவர் சொல்ல, ஏன்னா அவரை அற்புதம் செய்து ஓய்வு நாளில் அவரை திறத்தினோன்னு அவங்க 2 சாரை சொல்கிறாங்க. இவன் ஓய்வு நாளில் திறத்தபடி இவன் தேவண்ட மனிதனாக இருக்கக்கூடிய இவன் பெயல் செபுல், இவன் பிசாசுகளின் தலை. ஒரு சாரார் அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாது. ஒருவர் இல்லை இவங்க தேவன்கிட்ட இருந்து வராட்டி இப்படி செய்யலாம், இவர் கிறிஸ்துவாக இருக்கணும்னு ஒருவர் சொல்கிற பேய் என்றான். அப்போ அவர் சொல்கிறேன், பிசாசை எப்படி திறத்தும், அவன் திறத்தினோட ராஜ்யம் உடைஞ்சி போயிரு. இப்போ நான் பேயாக இருந்தால் நான் திறத்த மாட்டேன் உங்களை. ஏன்னாண்டா நான் எந்த சபையில் ஜனங்கள் இன்றைக்கு ஆக்கள் சபையில் சேர்க்க வலிக்கிறாங்க, நான் அதை விரும்ப மாட்டேன். இவர் ஊழியக்காரனை ஜனமே இல்லாமல் போயிட்டு அப்படி சொல்ல பார்த்தேன்னா நான் இதை போதிக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், ரைட், ஓகே, இதை அனுமதிச்சிருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, ஏன்னா அப்படி என்று நான் அனுமதிக்க மாட்டேன். அது என்னுடைய தேவன்ட சமரசம் இல்லை. தேவன் வெட்டண்டா வெட்டு, ஈரண்டாயிரு, அதுதான் தேவன் சொன்னேன். ஏன்னா தேவன்ட காரியம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இதில்ண்டா, நாங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை இதுதானண்டா நாங்கள் மூவ் ஆகும். நீ விசுவாசிச்சா தேவன் மிச்சத்தை பார்ப்பான். ஆனால் அவன் தந்திரமாக அவன் என்ன செய்கிறானண்டா, பிள்ளைகளை நேசம் வச்சு அவர் சொல்கிற. ஆனால் அவர் சொல்லிடுற, உண்ட தகப்பனது என்னிலும் அதிகமாக நேசித்த எனக்கு நீ பாத்திரன் அல்ல. அப்படிதானே வேதம் சொல்லுது, பாத்திரன் அல்ல. நீ உண்ட குடும்பத்தில் உண்ட சிலுவையை சுமந்து கொண்டு என்ன பின்பற்றணும். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த பூமியில் நாங்கள் நல்லா வாழணும், நாங்கள் நல்லா போஷிக்கப்படணும்ன்றதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதுக்காக பிள்ளைகளையோ அல்லது நீங்களோ உங்களோட புருஷனோ வேலைக்கு என்னத்துக்கோ ஒரு காரியத்துக்கு உலக காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உன் வீட்டார் உனக்கு நீ நல்ல மனிதான், உண்ட வீட்டாரை வச்சு தேவன் அடிக்கிற. புரியுதா அவங்களுக்கு? உண்ட வீட்டார் உன்னை அறியாமல், அதான் ஏவாள் சொல்கிறா, பிசாசு என்னை வஞ்சித்தான். திகழ்ச்சிய வஞ்சகம் என்பது அறியாமல் செய்யுது. அவன் அண்டக்குறான், அவனுக்கு யாரை விழுத்தட்டலாம்னு தெரியும். அதனால தான் தேவன் இலவசமாக உங்களுக்கு கொடுத்துட்டு, அதால் தெரியல. நீங்கள் இலவசமாக எதை பெற்றாலும் உங்களுக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? அதான் ஏசாயா சொல்லலாம், நீங்கள் இலவசமாக நீங்கள் அப்பமும் தண்ணீரும் பணமும் இன்றி விலையுமின்றி ரட்சிக்கப்பட்ட. அதால் தான் தேவன் எப்பயுமே எதையும் ஈஸியாக கொடுக்குறாரு. தாவீது அபிஷேகம் பண்ணிட்டு ராஜாண்டு, ஆனால் அவன் கஷ்டத்தை அனுபவிக்காமல் ராஜாண்டு தேவன் கொடுக்க விரும்பியல். அதே போல் தான் திகழ்ச்சியே மனவாட்டியும் அதே வண்ணமாக துன்பத்தை அனுபவிக்காமல் அவள் அதுக்கு வரையல். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் இப்போ தேவன் ஆதியாமத்துக்கு போய் பார்த்தா, ஆதியாமத்தில் தேவன் என்ன செய்கிறாருண்டா, எல்லாத்தையும் படைச்சி ஜோடி ஜோடியாக வச்சு போட்டு ஆதாமுக்கு ஜோடி குடிக்கிறது. ஆதாமுக்கு அவர் என்ன செய்யலை, ஜோடி. இப்போ ஆதாம் பார்க்குறாரு, மான் இல்லாமல் உண்டா புருஷனும் மனைவியும் உண்டா போகிறாங்க, மாடை பார்த்தா உண்டா போடுறாங்க, நான் மட்டும் தனியே இருக்கேன். அதுக்காக நீங்கள் இப்போ கேட்டாலும் தரமாட்டேர் அவர். ஏன்னா ஆண்டவரே எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது, நான் மட்டும் வாரேன் என்றா தரமாட்டு. ஆதாம் இப்படி நினைக்கிறான். ஏனண்டா அப்போ ஏன் அதை தேவன் செய்கிறாரண்டா, எல்லாமே ஈஸியாக கொடுக்கக்கூடாது. அப்போ இவன் பார்க்குறார், எல்லாத்தையும் படைச்சாச்சு இவருக்கு. அப்போ தேவன் பார்க்க இவன் இனிமேலும் தனியாக இருக்கிறது நல்ல இல்லை. ஏன்னா இவனுக்கு வேறு இது வருது, ஏன்னா எல்லாம் ஜோடியாக இருக்குது, ஏன்னா அன்பாக இருக்குது, அவங்க எல்லாமே ஒண்டா திரியிறாங்க எல்லாமே என்றுட்டு தான். அதுக்கு பிற்பாடு தான் அவர் ஏற்ற துணை என்ன செய்கிறார் கொண்டு ஆதான். அதுக்காக அது ஏற்றதாக இருக்கையில் பிறகு ஏன்னா அதுக்கு பிறகு அறிவு அதுக்கு என்ன சிருஷ்டிக்கப்பட்டபடியாக. அதால் தான் தேவன் நீங்கள் யோசிக்கலாம்,
சில பேருக்கு கேள்வி வரலாம், இன்றைக்கு அது பதில் வரலாம். ஏன்னா நாங்கள் முறையாக கட்டினோமா, ஏன்னா இல்லாது நாங்கள் தவறாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆதாமுக்கு தேவன் ஏற்ற துணையாக தான் ஏவாளை கொடுத்து, அப்பயே அவன் தவறி போனான். இப்போ ஆதாமோட அனுபவம் வரணும். நான் எப்பயுமே உங்களுக்கு ஆதாம் நினைவுக்கு வரணும். ஏன் ஆதாம் இழந்து போனான்? ஏன் இழந்து போனான்? மனைவியால். மனைவி, அதுக்காக மனைவியை இப்போ சொல்ல வரல. அதே போல தான் நீங்கள் இழந்து போகிறீங்க. ஏன் குடும்பத்தில் புரியுதா? செய்தி புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், ஆதாமை எல்லாமே ஈஸியாக கஷ்டப்படாமல் ரெஸ்பெக்டாக இருந்து எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு வடிவாக புசிக்க எல்லாமே வச்சிருக்கக்குள்ள எல்லாமே மினக்கட்டு ஆண்டவரே இவருக்கு உணர்வு வருது, எனக்கு ஒரு மனசு இருந்தால் நல்லா இருக்குமென்ற வர மட்டும்தான் கொடுக்கல. வந்த பிறகு கொடுத்ததால் வருது பிரச்சனை. வந்தவொடனே என்னென்ன வருதுண்டா அதை தான் தேவன். இப்போ நீங்கள் உங்களோட கேள்விக்கு விட வருது, ஏண்டா நம்ம செய்தது சரியா, நம்ம ஏண்டா இப்படி இருக்கு, இவர் ஆவிக்குரிய விதமாக இல்லை, அவள் ஆவிக்குரிய விதமாக இல்லை ஏண்டா அது தேவன் தருவீர். விருப்பத்துக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தால் தனியே இல்லாமல் இருந்தால் நல்ல மண்டு தேடக்குள்ளே கொடுப்பேன். ஆனால் அது வினையாக அமையும். ஏன்னா அதே போல் என்ன நடக்குதுண்டா, இப்போ ஆதாமுக்கும் வினையாக அமைஞ்சிச்சு. அமைஞ்ச பிற்பாடு என்ன நடக்குதுண்டா, இப்போ தண்டை மனைவியை காப்பாற்ற ஆதாமும் இழந்து போகிற. இப்போ செய்திக்கு வருது, பாருங்கள், எங்கேயோ தேவன் கொண்டு எங்கேயோ கொண்டு வாரு. அப்போ அதே மாதிரி தான் இந்த வீட்டார், உன் வீட்டார் உனக்கு சத்துரு. உங்களோட பிள்ளையை வச்சு அல்லது உங்களோட கணவனை வச்சு அல்லது மனைவியை வச்சு இல்லாட்டி தாய் தகப்பனை வச்சு அவன் மெதுவாக உள்ள நுழைகிறான். இப்போ யார் இப்போ சத்துரு? தேவன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, பிசாசு என்ன வஞ்சித்துட்டான்? பிசாசு இல்லை, உள்ளே இருக்கிற பிசாசு உங்களை என்ன செஞ்சிச்சு? வஞ்சிட்டு இருக்கு. புரியுதா அவங்களை? ஆனால் இப்போ தேவன் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கன்னால் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது. தேவனை நித்தமும் தேடுங்கண்டக்குள்ளே நித்தமும் தேடாமல் யாராவது ஒருவர் உங்களோட உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறாள் உங்களை நித்தமும் தேடாமல் என்ன செய்யுதுண்டா உங்களை வைக்குது. புரியுதா உங்களுக்கு? அல்லது தேவண்ட வார்த்தைக்கு நீங்கள் எப்படி நடக்கணும், இன்னும் முறையில் நாங்கள் செய்யணுமென்று இருக்கக்குள்ளே உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறாள் உங்களை என்ன செய்யுது? செய்யாமல் வருது. நீங்கள் இப்படி தான் தேவனுக்காக உண்மையாக பொய் பேசாமல் வாழணுமென்றக்குள்ளே உங்களோட வீட்டாக்கள் உங்களை பொய் செய்ய வச்சிடுறாங்க. நீங்கள் ஆதாம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரேன். நானும் ஒரு ஆதாம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனால் என்ன நடக்குதுண்டா, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கிறீங்களா? சொல்கிறீங்க. ஏன் வரையிலண்டா ஏதாவது ஒரு பொய், ஆனால் வீட்டுக்குள்ளே வேறு நடந்துருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சொல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் இழக்கப்பட்டு போகிறீங்க. ஆனால் ஆதாம் விழுந்தான், ஆனால் நீங்கள் விளையலாம். அதுக்கு அதான் 6000 வருஷம் அந்த அனுபவத்தை கொண்டு அப்போ என்ன நடக்கணும்? குடும்பத்தில் அக்கினி எரியும். இன்றைக்கு பெட்ரோலை கொண்டு போயிடாதீங்க, அந்த அக்கினி அவர் சொல்லலை. ஏன்னா நீ இப்படியா, நான் இப்படி தான் இருப்பேன். ஆமாம், அதுதான் காரியம். இப்படி எல்லாம் காட்டி கொடுக்கிற ஒரு வெளியரங்கமாக உங்களை வீட்டாக்களே நீங்கள் வெளியே சொல்லத்தக்கதான ஒரு சாட்சி வர மட்டும் தேவன் அசைக்க போகிறது என்ன செய்ய போகிற இல்லை. அதை தான் இப்போ வேதத்தில் பார்த்து வரோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் வாசிங்க, யோசிக்கிறீங்க. அப்போ வாசிக்கும் பாருங்க. அப்போ பாருங்கள், ரைட். இப்போ என்ன அவர் மேலே சொன்னேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுறவன் எவனோ அவனை அறிக்கை பண்ணி அப்படியே பூமியில் சமாதானம் பண்ண வரல. அவர் என்ன சொல்கிறேன்டா, நான் என்ன செய்ய வர்றேன்டா, அதை சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை பட்டயத்தை அனுப்ப வந்தேன். வார்த்தையை வச்சு வெட்ட. ரைட். அடுத்த இடத்துல வேறு எப்படி என்னால் மகனுக்கு விரோதமாக இந்த அதாவது வார்த்தையை குறித்து. அதனால் இப்போ நீங்கள் சத்தியத்துக்காக நிற்க வந்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்க செய்கிற கூத்தெல்லாம் என்ன செய்வீங்க, பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவங்க அந்த பாவம் அவங்களுக்கு பயம் இல்லாமல் போகும். அவங்களுக்கு என்ன செய்வாங்க, பயம் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, அதை செய்துட்டு இருப்பான். ஏன்னா நீங்கள் ஒரு தரம் சொல்லுவீங்க, தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு ஆள் ஒரு மூஞ்சியை பார்த்துட்டேன்னு
ஒரு ஆள் என்னொன்றை பார்த்துட்டு. ஆனால் நீங்கள் இது சத்தியமாக செய்ய போகல பிரச்சனை வரும். நீங்கள் எவ்வளோ அன்பான குடும்பம் என்றாலும் அது வரும். அப்படி இருந்துட்டால் அது விலையேறப்பட்டது. ஆனால் வேறு ஒன்றில் கையை வச்சிருப்பான். அவன் எதில்லாத ஒன்றில் அவன் வச்சிருப்பான். நீங்கள் சமாதானமாக இருந்தால் வேறொரு காரியத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, வேறொரு காரியத்தில் இது மிச்சம் எல்லாம் சரியாக இருந்தால் இங்கே வச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் பிசாசனுடைய காரியமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய காரியம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுற வேளையில் நீங்கள் மரியாதை செலுத்துறீங்கன்னு தீக்கர் சொல்கிறேன். பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போ பார்த்து பாருங்கள், இதிலிருந்து பாருங்கள், நான் பாருங்கள், தாவீது கர்த்தரை துதிப்பதை நாம் படித்தோம். தாவீது என்ன சொல்கிறான்? துதிப்பதை தான் நாங்கள் பார்த்தோம். கர்த்தரை நான் காலத்திலும் நான் சோசரிப்பேன் பாருங்கன்னு அவன் சொல்கிறான். நாம் தேவனுக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றுற வேளையில் நாங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்துகிறோம். பாருங்கள், இந்த ஒரு காரியத்தை இன்றைய உங்களை ஒவ்வொருடைய இருதயத்திலும் பதிக்க விரும்புகிறேன். அதை இருதயத்தில் பதிக்க விரும்புகிறேன். நாம் காண்கிற எல்லா காரியங்களுக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். நாம் காண்கிற எல்லா காரியத்துக்கும் பாருங்கள், அதை நாம் மதிக்க வேண்டும். இஸ்ரவேலில் சொற்ப பேர் இருந்த போதும் ஒரு கால் தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை குறித்து பேசியிருப்பான். தேவன் அவர்கள் நிமித்தம் தேசங்களையும் ராஜாக்களையும் கடித்து கொண்டதாக தாவீது கூறான். 105 பாருங்கள், நாங்கள் இப்போ வாசிச்சேன்டா. அவங்க இஸ்ரவேலில் கொஞ்சம் சொற்ப ஜனங்களாக இருந்தும் தேவன் அவர்களுக்காக ராஜாக்களை தேவன் என்ன செஞ்சாராம்? கடிந்து கொண்டார் என்று நாங்கள் வாசித்தோம். ரைட்டா? ரைட். தேவன் தேசங்களையும் ராஜாக்களையும் கடித்து கொண்டு, நாம் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஏன்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சிட்டார்? அபிஷேகம் பண்ணிட்டு தனக்கென்ற தெரிந்து கொண்டுட்டு. அதே போல் உங்களையும் என்னையும் அவர் என்ன செஞ்சுட்டு? தெரிஞ்சு கொண்டுட்டு. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? நீங்கள் வார்த்தை. அப்போ பிரசங்கி புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமை. அப்போ முழு உலகத்தினுடைய கடமை என்னன்னா தேவனுக்கு பயந்திருக்கிறது தான். என்னதான்? தேவனுக்கு பயந்திருக்கிறது. அப்போ தேவன் இன்றைக்கு சங்கீதத்தில் என்ன சொன்ன? நாங்கள் நித்தம் அவரை தேடணும், அவருடைய மகத்துவங்களை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய துதிகளை நீங்கள் சொல்லி வாங்க, அவருடைய சாட்சிகளை அதிசயங்களையும் விவரித்து காட்டுங்க. நீங்கள் எப்படி அவர் செய்தார் என்று நீங்கள் என்ன செய்யணுமா? ஜனங்களுக்குள்ளே விவரித்து காண்பிக்கணும். இதுதான் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிற மரியாதை. முழு காரியத்தின் கடைத்தொகையும் தேவனுக்கு பயந்திரு என்பதே. உங்களுக்கு பயம் இல்லாமல் மரியாதை இருக்க முடியாது. என்னையா? உங்களுக்கு பயம் இல்லாமல் என்ன இருக்கலாதான் மரியாதை இருக்கல. பயம் இருந்தால் தான் மரியாதை. ஏன்னா அப்போ தேவன் இருக்கிறாருன்றா தான் உங்களுக்கு இந்த இடத்துல பயம் இருக்குது. ஏன்னா தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது? அவர் உண்டென்றும் தம்மை தேடுறவளுக்கு அவர் பலன் அளிக்கிறார், அவர் வார்த்தையோடு என்னோடு பேசுகிறாருன்றா உங்களுக்கு பயம் இருக்குது. அப்போ பயம் இருந்தால் அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்துறீங்க. ஆமென். ரைட். அவரை கண்டு பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தமல்ல, அவருக்கு மரியாதையும் பயபக்தியும் அளிக்கிறீர்கள் என்பதே அதன் அர்த்தம். நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்தும் போது அவருக்கு பயப்படுகிறீர்கள். அவருக்கு எந்த வகையிலாவது அதிருப்தி உண்டாக்கி விடுவீர்களோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் அப்படி செய்ய விரும்புவதில்லை. ஏதாவது ஒன்றில் நான் அவரை கனவீனப்படுத்துவேன் என்று நீங்கள் பயப்படுறீங்க. நான் என் தாய்க்கு பயப்படுகிறேன். தீர்க்கதரிசி சொல்கிறேன், நான் என் தாய்க்கு பயப்படுகிறேன், என் மனைவிக்கு பயப்படுகிறேன், என் சபைக்கு பயப்படுகிறேன், நான் தேவனுடைய ஊழியக்காரருக்கு பயப்படுகிறேன், அவர்களுடைய வழியில் எங்காவது இடரலை போட்டு விடுவேனோ என்று நான் ஜனங்களுக்கு பயப்படுகிறேன். அவர் என்ன செய்கிறேன்டா? எல்லாருக்கும் பயப்பட. தாய்க்கு பயப்பட, தகப்பனுக்கு, மனைவிக்கு, சபைக்கு, ஊழியக்காரனுக்கு அல்லது ஜனங்களுக்கு ஏதாவது நான் ஒரு காரியத்தை செய்து அவங்க என்னை கண்டு அதனால் இடறிடுவாங்கன்னு இவருக்கு என்ன வருது? பயம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாரு. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? பயம் இல்லாமல் சமூகத்துக்கு வாரீங்க. ஏன்னா லேட்டாக நீங்கள் வாரீங்க. பயம் இல்லை. ஏனென்றா இன்னொருவர் கண்டு அவன் அதால் இடறிடுவான், இல்லாட்டி அவனுடைய காரியத்துக்கு நான் ஒரு காரியமாக நான் வந்துடுவேணும். இந்த பயம் என்னென்றா இல்லாமல் வர்ற வேளையில் நீங்கள் இன்னும் தேவனுக்கு என்ன செய்யலை? மரியாதை செலுத்தலை. ரைட்.
பாருங்க, ரைட் பாருங்க, நான் இந்த பயப்படு அவர்களுடைய வழியில் எங்காவது இடரலை போட்டு விடுவேனோ என்று நான் ஜனங்களுக்கு பயப்படுகிறேன். நான் ஏதாகிலும் தவறு செய்து அதன் காரணமாக நான் கிறிஸ்தவன் அல்ல என்று நினைத்து விடுவார்களோ என்று நான் நகரத்தில் உள்ள ஜனங்களுக்கு பயப்படுகிறேன். அப்போ தீர்க்கதரிசி ஒருவேளை நான் தவறு செய்து அதை கண்டுகொண்டா நகரத்தில் உள்ள, அதாவது மற்ற சிட்டியில் உள்ள ஜனங்கள் கண்டு அட இவன் ஒரு கிறிஸ்தவன் இல்லை என்று சொல்லி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். தேவன் கனவினப்படுவார். நான் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லி விடுவாங்கன்ற ஒரு பயம். அப்போ பாருங்கள், அந்த பயம் வர மட்டும் நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்தலாம். ஆமென். அப்போ தான் நீங்கள் அந்த பயம் வந்தால் தான் நீங்கள் தேவனுக்கு நீங்கள் சாட்சியாளர். ஏன்னா மற்றவங்க தான் உங்களை பார்க்கணும். நீங்கள் நடக்கிற சபையில் நடந்துக்கிற அவங்க சபைக்கு போகும்போது எப்படி அழகாக, ஏன்னா எப்படி பயபக்தியாக அவங்ககிட்ட பேசும்போது எப்படி நடக்கிறாங்க, ஏன்னா எப்படி நேரத்துக்கு போகிறாங்க. நாங்கள் ஒரு ப்ரோக்ராமு அல்லது ஒரு விருந்துக்கு அல்லது கல்யாணத்துக்கு அல்லது ஏன்னா ஏதாவது ஒன்றுக்கு அழைச்சா நாங்கள் இன்றைக்கு ஆராதனை அப்படி அவங்க சொல்லிடுவாங்க என்ற ஒரு பயம் ஏன்னா உங்களுக்குள்ளே வருதாண்டா நீங்கள் தான் சாட்சியாளர். அப்போ தான் உலகம் உங்களை விலை கொடுத்து உங்களை சொல்லுவான், ஐயோ உங்களுக்காக ஏன்னா இவ்வளோ ஒரு காரியத்தை செஞ்ச உங்களுக்காக தான் இப்படி ஒரு நாள்ண்டா என்ன பக்கத்தில் எப்படி இருக்குது அப்படி இருக்கண்டுவான். இல்லை, நான் தேவண்ட ஜனங்களை சந்திக்கவும். ஆமே, தேவன் என்ன அங்கே தெரிந்து சென்ற, ஏண்டா உன்னுடைய பலிகளை கண்ட இடத்துல தேவனாகிய தெரிந்து கொள்ளும் சாணத்திலே உன் பலிகளை, ஏன்னா நான் பொடி, நான் ஒரு அவயம், நான் அங்கே இல்லாட்டி மற்றவங்க வேதனைப்படுவாங்க. ஊழியக்காரர் என்னை தேடுவார், ஏண்டா அவர் இல்லாட்டி அவருக்கு ஏண்டா அவர் உத்தமமாக நேசித்து அவருடைய இருதயம் ஏன் வரையலைன்ற ஒரு ஆவல் வரும். அப்போ அவருடைய செய்தி வராது. அதெல்லாம் வரும் எப்பண்டா நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்தும் போது. ஆமே, தேவனுக்கு பயப்படும் போது தான் பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒட்டப்பட்ட, அதுதான் திக்க சொல்ல, நீங்கள் பிரணாம் கூடத்தில் நீங்கள் ஒட்ட வைக்கப்படலாம், பிறக்கலாம். நீங்கள் பிறந்தா நீங்கள் பிரணாமுடைய ரத்தமாக மாறுறீங்க. ஆமே, அதே போல தான் திக்க சொல்ல ஒரு பரிசுத்தாவி பெற்றவன் ஒரு சபையில் பிறக்கிறான் என்று அவன் சபைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறான், சபைக்காக தன்னை சேவை செய்கிறான். சபை அதான் ரூத் ஒன்றை செய்ய முன்பு என்ன செய்கிறா, தீர்மானிக்கிறான். பின்பு என்ன செய்கிறா, சேவை செய்கிறான். அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறா, ஏன்னா அவள் பாதப்படியில் இருக்கு, அவள் இளைப்பாடுறா. அதுக்கு பிற்பாடு அவள் என்னத்தை அனுபவிக்கிறா, பலன் அனுபவிக்கிறா. நீங்கள் தீர்மானிக்காமல் சேவை செய்ய என்னையா, நீங்கள் தீர்மானிக்க, அதாவது நான் கடவுளுக்காக சேவை செய்வேன் என்று தீர்மானிக்காட்டி சேவை செய்ய மாட்டீங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு வரையில், இன்னும் தேவனுக்காக ஏதாவது ஒன்று ஊழியம் செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும், சபையில் நான் இன்னொருவருக்கு பக்தி, இன்னொருவனுக்கு உதவியாக இருக்கணும் என்ற தீர்மானம் வரையில். அப்போ நீங்கள் இன்னும் தேவனை இன்னும் பிடிக்கல. நீங்கள் அது பிடிச்சாதான், நீங்கள் தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுத்தாதான் நீங்கள் சேவை செய்வீங்க. அதால தான் ரூத் எதையும் பார்க்காம தண்ட மாமிக்காக சேவை செய்ய, ஏன்னா அவருடைய தீர்மானம் சரியாக இருந்தது. அதனால் அவள் என்ன செய்கிறா, இளைப்பாடுறா, எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்றக்குள்ள தேவன் பலனை கொண்டு வந்தார். ஆமேன். அதே போல தான் ஆவிக்குரிய சபை. இன்றைக்கு நீங்கள் ரூத் ஒரு புறஜாதி, நகோமி யூதருக்கு அடையாளம், சபைக்கு அடையாளம். அதனால் என்ன நடக்குது, புறஜாதியான மணவாட்டி அவள் காத்திருந்த அந்த பலனை போவாசை அவள் என்ன செய்கிறாள், பெற்றுக்கொள்கிறத பார்க்க. அதே போல தான் நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. ஆமே. அப்போ நீங்கள் இன்றைக்கி இது ஒரு சபை, இது ஒரு சிறுமந்து அப்படி தான் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் அப்படி பிறந்திருப்பீங்கண்டா சபை உங்களோட தூணாக இருக்கு. யாரும் சபையை பற்றி குறை சொல்ல விரும்ப மாட்டீங்க. சபையிட களங்கம் வராமல் நீங்கள் காப்பாற்றுவீங்க. அந்த பேரை பற்றி மற்றவனோட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பிரிவினை உண்டாக்குறவனோட நீங்கள் இணைய மாட்டீங்க. எல்லா காரியத்தையும் செய்யாமல் இருப்பீங்க. ஏனண்டா இது சத்தியம் என்பதை அறிஞ்சு நீங்கள் உபதேசத்தை அறிஞ்சு கொள்ளும். அதால தான் ரோமர் 16 வாசிங்க. நாங்கள் இதை வாசிப்போம், ஞாபகம் தேவன் ஊட்டக்குள்ளே நம்ம அதை வாசிப்போம். ரோமர் 16 அதில் 17 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் உடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். பாருங்கள், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய்
பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் உங்களோட உபதேசம் என்ன, அதுக்கு இடரல் வார மாதிரி யார் செய்தாலும் அவங்க பிரிவினைக்காரர்கள். அவளை விட்டு நீங்கள் என்ன செய்யணுமா, நீங்கள் விலக வேண்டும் என்று அவன் என்ன சொல்கிறான், பவுல் புத்தி சொல்கிறான். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள வாடை இருக்குது, ஸ்தாபன வாடை இருக்குது, எல்லா வாடையும் இருக்குது. ஏனென்றால் ஒரு பிரிவினை காரியங்கள் எல்லாமே இடரல் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அநேக சபையில் பிரிந்து வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு காரியம் என்ற போர்வையில் அந்த நிலையில் இன்றைக்கு உலகமே இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் வார்த்தைக்கு ஒரு மனிதன் இல்லாட்டி நீங்கள் அதை விட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த இடரல் அவன் போடுறான்டா நீங்கள் பிரிந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ரைட். அப்போ பாருங்கள், உங்களுக்கு மரியாதை இருக்கும் முன்பே பயம் இருக்க வேண்டும். தேவன் அதை அதிகாரத்துடன் கேட்கிறார். தேவன் என்ன செய்கிறாராம், அதிகாரத்தோடு கேட்கிறார். நீ பயந்திருன்றது தேவன் என்ன செய்கிறாராம், விரும்புகிறார். தேவன் அதை அதிகாரத்தோடு அவர் என்ன செய்கிறாராம், விரும்புகிறார். அவர் மரியாதையை அதிகாரத்துடன் கேட்கிறார். மரியாதையை என்ன செய்கிறாராம், அதிகாரத்தோடு. அதான் நான் சொன்னேன், நான் லூத்தரன் அங்கே நான் நினைக்கிறேன் மார்ட்டின் வர்ற வேளையில் என்ன நடக்குது, ராஜா அவனுக்கு முன்னால் காலுக்கு மேலே காலை போடக்குள்ள தேவன் என்ன செய்கிறாராம், அக்கினியை போட்டு கதிரையே எரிச்சோன்னா அவனுக்கு பின்னால் சூடு வந்தோன்னா அவன் தானாக எழும்பிட்டான். ஏண்டா தேவன் அந்த தம்முடைய ஊழியக்காரன் வர்றாருன்றதை, தேவ ஜனங்கள் வாராங்கன்றதை தேவன் என்ன செய்கிறார், அந்த மரியாதையை கொடுக்க விரும்பின். அதால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ துரோகிகளாக இருந்து வந்த வேளையில் தண்ணி கொடுக்காக்க வாழ்நாளிலே அவர் மறக்கிறார். பாருங்கள், அவர் சொல்கிற நம் வாழ்நாளிலே அதை மறக்க மாட்டேன், நம்ம மனசில் வச்சிருக்கிறான். அதுக்காக தான் அதில் வர்ற எந்த ராஜாவையும் நீங்கள் விட்டு வைக்கக்கூடாது. சவுல் எத்தனையோ புலை செஞ்சான், ஆனால் அந்த புலை விடாத மட்டும் தேவன் மன்னிச்சிட்டு கடைசியாக எந்த அதிபதியை அவன் தப்ப வைக்கிறான், அந்த அமிலேக்கிய ராஜாவை காப்பாற்றினோட ரிஜெக்ட் பண்ணுறேன், உடனே ஸ்பாட்டில் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏண்டா தண்ணி கொடுக்காத அந்த மனிதனுடைய ராஜாவை நீ காப்பாற்று. கவனமாக இருங்க, வார்த்தையை வார்த்தையாக பாருங்க. இதில் தான் அநேகர் விழுற அதை பாருங்கள். தேவன் எங்கேயும் வைக்கல, உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே வச்சுட்டு பாருங்க. அவர் சொல்ல, குடும்பத்திலே நான் பிரிவினை தீய கொளுத்த தான் வந்தேனண்டா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் நீங்கள் எல்லாரோடையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சமரசத்தில் இருக்கிறீங்க. ரைட். பாருங்க. ரைட். மரியாதை அதிகாரத்துடன் கேட்கிறார். அவர் அப்படி செய்கிறார், அவர் அதிகாரத்துடன் கேட்கிறார். பயம் மரியாதையை அளிக்கிறது என்று நாம் அறிவோம். அதுபோன்றுதான் தேவனாய் இருப்பதால் அவருக்கு மரியாதை உகந்ததாகும். ஏன்னா முன்னுக்கு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு விவசாயியோ ஒரு காரியனோ ஒரு மனிதன் செய்யும் கவனம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு விவசாயி ஒரு காரியம் என்றால் கவனம் செலுத்த மாட்டாங்க. அவன் ஆனால் ஒரு போலீஸ்காரனோ அல்லது கவர்னராக இருந்தால் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், கவனம் செலுத்துவாங்க. அவன் ஒரு நிலைக்கு இருக்கிறான். ஒரு வேளை நாங்கள் ஒரு பிரச்சனைக்கோ ஒரு காரியத்துக்கு போகிற வேளையில் நாம் அவனை மரியாதை செலுத்தாட்டி அவன் என்ன செய்ய மாட்டான் என்று சொல்கிறேன். ஜனாதிபதி கெனடியை, அதாவது அவர் அந்த காலத்தில் இருந்த கெனடியை குறித்து சொல்கிற வேளையில் நாம் அவர் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்குள்ள ஒரு குறிப்பிட்ட $1 சம்பளம் எடுத்து அவர் என்ன வேலை செஞ்சிருக்கிறேன். ஆனால் அப்போ யாரும் ஆனால் அவர் ஒரு நாள் ஜனாதிபதியாகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. ஏனென்றால் அவர் ஜனாதிபதியாக இருக்கு. அதனால் 53வது பந்தியில் அவர் சொல்கிறேன், அதுபோன்று தான் தேவனாயிருப்பதினால் அவருக்கு மரியாதை உகந்ததாகும். ஆமேன். அவர் தேவனாக இருப்பதினால நாங்கள் அவருக்கு என்ன செய்கிறோம், மரியாதை சொல்லுது. ஏண்டா அவர் வானத்தையும் பூமியையும் படைத்து அவருடைய படைப்புகளை விவரிக்க முடியாது, எங்களை அதிசயமாய் உண்டாக்கினர். நாங்கள் ஆச்சரியமாய், தாவீது பாடுறான, ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டேனர். பாருங்கள், அப்படியாக தேவன் அதிசயமாய் உண்டாக்கினவரபடினால நாங்கள் அவருக்கு பயப்படுறோம். அது அவருக்கு நிச்சயம் நாங்கள் என்ன செய்யணும், செய்தே ஆக வேண்டும். ஆமேன். அது உண்மை. அவருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும், அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். அது மரியாதையை கொண்டு வரும். தேவன்
தமக்கு தமது ஊழியக்காரருக்கு மரியாதை அதிகாரத்துடன் கேட்கிறார். அதே நேரத்தில் தம்முடைய ஊழியக்காரத்துக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? மரியாதை அதிகாரத்துடன் கேட்கிறார். தேவன் தமது ஊழியக்காரருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்கிறார். அவருடைய ஊழியக்காரரை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வோம்? அவர் தமது ஊழியக்காரரை தமது வார்த்தையினால் உறுதிப்படுத்துகிறார். நாம் எப்படி அவரோட ஊழியக்காரன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம்டா அந்த வார்த்தையை வச்சு தான். ஆமென். அந்த வார்த்தையினால தான் அது ஊழியக்காரன் அனுமதிக்கிறோம். அவர் இவர்களை தெரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியக்காரலாக்கி அவருடைய வார்த்தையை இவர்கள் மூலம் கிரியை செய்யும்படி அவர் என்ன செய்கிறாராம்? செய்து அவர்கள் தமது ஊழியக்காரர் என்பதை நிரூபிக்கிறார். அந்த ஊழியக்காரலுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் போது நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள். நீங்கள் என்ன நடக்குதா? நீங்கள் ஊழியக்காரருக்கு மரியாதை செலுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போதாம்? அது தேவனுக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள். பாருங்கள், நாம் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்துவோமானால் நாம் தேவனுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நாம் ஒருவருக்கொரு ஏண்டா சிருஷ்டிகரிடத்திலே அன்பு கூறுகிறவன் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுறார். எத்தனையாம் அதிகாரத்தில் 1 யோவானில் வாசிக்கிறோம். என அதனாலே பிறப்பிக்கப்பட்டவிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவராலே பிறப்பிக்கப்படுகிறவிடத்திலும் என்ன செய்கிறானாம்? அன்பு கூறுகிறான் என்று வேதம் சொல்லுது. ரைட். 54வது பந்தி, மிகவும் சிறியராகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறவில்லையா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் அவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அவளுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். பாருங்க, இப்போ இடரல் உண்டாக்குற பாருங்க, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவனை எங்கே போகுது? எந்திர கல்லுக்கு போய் எந்திர கல்லிருந்து எங்கே போகுது? பரமபிதா எங்கே போகுது? தியோபனிக்கு போகுது. ஏண்டா உங்களுக்குடைய பொடி என்ன செய்தது? அங்கே பரமபிதாவின் சமூகத்தில் எப்பயுமே என்ன செய்யுது? அது இருக்குது. அப்போ இந்த மாமிச சரீரம் மரித்தாலும் இந்த ஆவிக்குரிய ஆத்மா எங்கே போவது? அதுக்குள்ளே போகிறபடினால் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவனை எந்திர கல்லின் கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது நலமாயிருக்கு. அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எப்படியாக நாங்கள் மரியாதை செலுத்தோம். தேவனுடைய வார்த்தை எந்த வண்ணமாக. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று பாவியெல்லாம் கூட்டிட்டு வா, நம்ம இழுத்துட்டு வார். ஆனால் இழுத்துட்டு வரையலார். ஆமேன். அவங்களா தேவனுக்குள்ளே அடி வாங்கி உள்ளே வர மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்? அது தவறண்டும் அவன் பிழண்டா அது பிழண்டும் நீங்கள் கண்டித்து வழக்காட்டி நீங்கள் காரியங்களை நீங்களும் அவனோடு கூட பாதாளத்தில் போவீங்க. ஆமேன். அதுதான் வேதம் சொல்லுது. உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஆதாமுக்கு அவன் வீட்டாரே சத்ருவா மாறினான். ஆனால் அவன்தான் அதை கேட்டு வாங்கினான். நாங்கள் தான் என்ன செய்கிறோம்? ஒவ்வொன்றா கேட்டு வாங்குவோம். என்ன வாழ்க்கையில் ஒரு துணையை கேட்போம். துணை கேட்ட பிற்பாடு ஆண்டவரே அவங்க எல்லாமே பிள்ளை இல்லை, என்ன கட்டி இத்தனை வருஷம் பிள்ளை இல்லைன்னு பிள்ளையை கேட்போம். பிள்ளையை கொடுப்பான். அதுக்கு பிற்பாடு கட்டி உழைக்கிறீங்க ஒரு வீடு இல்லை, அதுக்கு பிற்பாடு என்ன அப்படி அழகுபடுத்தணும்னு மரங்களை இப்படியே வரக்குள்ள திரும்ப இப்படி இருக்கிறீங்க எல்லாம் இருக்கிற வானம் ரைட் அதையும் அப்படியே வரக்குள்ள கடைசியாக என்ன செய்யுமெண்டா அது எல்லாமே டேர்ன் ஆகும். என்ன செய்யும்? டேர்ன் ஆகி என்ன செய்யும்? எங்களுக்கு முன்பாக தேவன் அன்பை அது என்ன செய்யும் என்றால் மெதுவாக அதை என்ன செய்யும்? பிரிக்கும். ஆனால் அதனால தான் தேவன் சொல்கிறேன், நான் அக்கினியை கொளுத்தி விடவே நான் வந்தேன். அப்போ அவர் என்ன செய்கிறார்ண்டா ஒரு தேவனுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவி. ஏன்னா அது எப்படி வரும்? யோவான் சொல்கிறான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன். ஆனால் அவர் எப்படி கொடுப்பாராம்? எப்படி கொடுப்பாராம்? வெரி குட். அப்போ அவர் என்ன செய்வாராம்? அப்போ இது எதை குறிக்கிறது? அக்கினியை கொளுத்தி விடுற வேளையில் என்னது வருது? பரிசுத்த ஆவி. அது என்ன செய்ய? அவர் வந்தோன்னு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சண்டை. எந்த நாளும் வீட்டில் சண்டை என்ன நடக்கும்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அப்போ அது என்ன நடக்கும்? வீட்டில் அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. சேர்ச்சில் போய் அடுப்பு எரிகிற மாதிரி அங்கே என்ன செய்யணும்? எருசலேம் தேவாலயத்தில் எப்பயுமே விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா அதை எப்பயுமே அணையக்கூடாது. அதே மாதிரி இங்கே சிறுமந்தையிலே அப்படி தான். ஏன்னா சுடுதண்ணி எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி
அது என்ன செய்ய, அதே மாதிரி உங்களோட வீட்டில் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் இருந்தால் என்ன செய்யுமெண்டா வீட்டில் என்ன இருக்கும், சுத்திகரிப்பு இருக்கும். ஏன்னா பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் எதை எடுத்தாலும் வாயை போடுவீங்க. ஏன்னா நீங்கள் மௌனமாக இருக்கீங்களா தானே. ஏன்னா மௌனமாக இருக்கு. அப்போ நீங்கள் யாராக மாறுவீங்க, சண்டைக்காரியாக மாறுவீங்க, சண்டைக்காரனாக மாறுவீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் மாறிடுவீங்க. விளங்கு விளங்குதா அவங்களுக்கு? அப்போ புரியுதா அவங்களுக்கு செய்தி புரியுதா? ஏன்னா நாங்கள் எப்பயுமே தேவன்ட வெளிப்பாடை பார்த்துவார். இப்போ நாங்கள் ஆழத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்போ அதுதான் பிதாக்களுடைய விசுவாசம். ஏன்னா அப்போ தான் அவங்க ஆதி பிதாக்களுக்கு ஒரு நாள் நாங்கள் எடுக்கணும். அப்போ பார்க்கலாம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஏன்னா எப்படி அந்யோன்யமாக இருந்தாங்க, எப்படி அவங்களோட குடும்பங்கள் இருந்தது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தை சிஸ்டத்தில் அமைச்சிட்டு, அதனால தான் இப்போ தேவண்ட அக்கினி எங்களால் இறக்க இல்லாமல் இருக்குது. ஏன்னா அதனால தான் எங்களால் ஜெபிக்க இல்லாமல் இருக்குது. ஏன்னா சாபனக்கார பொம்பளையெல்லாம் ஜெபிக்கிறவங்களெல்லாம் அக்கினியை இறங்கும். ஆனால் அந்த மாதிரி ஜெபிப்பாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன், இங்கே தண்ணி மூட வரக்குள்ள ஆண்டவரே இறங்க ஊழியக்காரனாக காப்பாற்றான். ஒரு யுத்தத்துக்கு பிரசங்கம் போகிற வேளையில் புருஷனை காப்பாற்ற ஆண்டவரே தேவண்ட வீட்டில் சத்தம் கேட்கும். நான் யோசி எங்கட பொம்பளை எல்லாம் ஜெபிப்பாங்களான்னு. இப்படி அப்படி சத்தம், அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு காரியத்தில் முழங்கால் படிட்டு காலையிலையும் பின்னேரத்துலையும் ஜெபிப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் வர்ற வேளையில் இந்த மேலே அப்போ பாருங்கள், ஏன்னா சாபனத்துக்கு அந்த மாதிரி ஆனால் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஆமே. ஆனால் தேவன் அதை விட ஏனண்டா நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சபடினாலும் உங்களால் அது இயலாமல் இருக்குது. அவங்க அறியாததினாலே பிசாசு ஒரு மாயமானதை வச்சு அவன் என்ன செய்கிறான், அதை செய்கிறான். ஆனால் அவங்க அதை செய்கிறது சரியாக இருக்குது. ஆனால் அதை விட நீங்கள் என்ன செய்யணும், திறப்பின் வாசலில் ஒரு காரியமாக இருக்கக்குள்ள நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டிய காரியமாக இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்யிட்டான், இன்றைக்கி என் டைம் மெசேஜ் அண்டு மணவாட்டி என்ற ஒரு போர்வையை கொண்டு இன்றைக்கி மணவாட்டி வீட்டிலேருந்து ஜெபிக்கிறதுக்கு பதிலாக அவன் என்ன செய்கிறான், வெளியில் வேலைக்கு போகிறபடினால இன்றைக்கி யாருக்கு ஜெபிக்கிறேன்னு தெரியாமல் யுத்த களத்தில் ஏன்னா புருஷன் நிற்கிற வேளையில் தோல்வி, யுத்தத்தில் எல்லாமே அம்பு பாயுது. என்னண்டா இங்கே ஒரு ஆள் முழங்கால் படியில் இல்லாதபடினா ஏனண்டா இதுதான் இன்றைக்கு நடந்த என்ன செய்கிற காரியமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், தேவனுடைய காரியத்தில் எப்பயுமே நீங்கள் என்ன செய்யணும், தேவண்ட வார்த்தைக்கு எப்பயுமே நீங்கள் மரியாதை செலுத்தி தேவண்ட சிஸ்டத்துக்கு நீங்கள் மாறாத மட்டும் என்ன செய்யலாது, நீங்கள் தேவனுடைய காரியத்தை நீங்கள் என்ன செய்யலாது, நீங்கள் எப்பயுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆமே. பாருங்கள், அதனால் அவர் திக சொல்லி பாருங்கள், அதே வண்ணமாக தேவனுடைய காரியத்தில் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்தான், அந்த வண்ணமாக அந்த காரியத்தை செய்து வந்தாங்க. அதனால தான் திக சொல்லி மோசேனுடைய காரியத்தில் பாருங்கள், தேவன் என்ன செய்கிறாருண்டா, மோசையை கொண்டு தேவன் அந்த சந்ததிக்கு வர்ற வேளையில் அந்த சந்ததி முதல் சந்ததி என்ன செய்யுதுன்றா ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ தேவன் என்ன செய்கிறாருண்டா முதல் வந்த பெட்ச் அப்படி என்ன செய்கிறார், நியாயம் தீர்க்குது. அப்போ தேவன் எப்பயுமே பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எப்பயுமே தீக்கசி வர்றண்டா நாம் அதிகமாக சந்தோஷப்படும். அதே நேரத்தில் தீக்கசி வர்ற நேரம் என்ன அடுத்தது வரும், நியாய தீர்ப்பும் தொடரும். உங்களுக்கு தெரியும், நோவாவை அனுப்புகிற வேளையில் அவன் அந்த உலகத்துக்கு ரட்சிக்கப்படுறவளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு பின்னால் என்ன கொண்டிருந்தது, நியாய தீர்ப்பு. அதே போல தான் தேவன் இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், உங்களையும் என்னையும் ரட்சிக்க தேவன் ஒரு தீர்க்கசியை கொண்டார். நாங்கள் சந்தோஷப்படுறோம் இவரை பார்க்கும்போது. ஆனால் அதே நேரத்தில் என்ன நடக்கிறது, நியாய தீர்ப்பு என்ன செய்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த கடைசி காலம் மரணம். ஏன்னா இந்த தூதனுடைய காலம் என்ன, மரணம். அதால தான் வேதம் சொல்லுது, கொள்ளை நோய் இல்லைன்னா ஆக்சிடென்ட் விபத்துக்களை இப்போ பார்க்குறோம். மரணம் என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் இருதயம் சோர்ந்து போகிறதுக்கு சொல்கிற எல்லாமே நடக்குது. ஏனண்டா நியாய தீர்ப்பு தாக்கி கொண்டிருக்கேன்டா இந்த தூதனுடைய செய்திக்கு பின்னால் நியாய தீர்ப்பு. அதனால தான் அதை நாங்கள் பார்க்குறபடினால தான் நாங்கள் அதிக கவனமாக இருக்கோம். ஏண்டா இந்த செய்தி ஒன்று ஆசீர்வாதம் அல்லது நியாய தீர்ப்பு, அதுதான் எப்பயுமே அது என்ன செய்யும் காரியம். அதான் திக சொல்கிறேன், நீங்கள் ஒன்று உங்களுக்கு புரியாட்டி மௌனமாயிருங்க.
ஆனால் நீங்கள் அதுக்கு குறித்து விளக்கம் கொடுக்காங்க. ஏன்னா நியாயத்தி அதான் திகேசி தன்னுடைய காலத்தில் ஒரு ஏழ்மையானவர் ஒரு ராப்போஜன ஆராதனைக்கு சாயங்காலத்தில் போயிட்டு வரக்குள்ள ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் கேட்குறேன், நீ எங்கே போகிறான்? அவன் சொல்கிறான், நான் விருந்துக்கு. அவன் சொல்கிறான், நாங்கள் எந்த நாளும் விருந்துக்கு வர்றோம். ஏன்னா அவன் சாதாரண ரொட்டியையும் குடிக்கிறதையும் சொல்கிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான், உடனே அவனுக்கு மரணம் வருது. இன்னொரு 2 வாலிப பையன்களும் அதே வண்ணமாக இந்த ராப்போஜனத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்குற வேளையில் கேலி செய்கிற வேளையில் அவங்க அடுத்த கணமே என்ன செய்கிறான், பைத்தியக்காரராகி விடுதலை. அப்போ அதான் தீக்கசுரே, நீங்கள் தேவனை கனவீனப்படுத்தலாம். ஆனால் அப்படியாண்டா என்ன, தேவனை அவங்க கனவீனப்படுத்த, ஆனால் அதை செய்து வந்த மனிதன் அவங்க கனவீனப்படுத்துகிற வேளையில் அது என்ன நடக்குதுன்றா, தேவனை கனவீனப்படுத்த. இந்த செய்தியில் சொல்கிறேன். அதே வண்ணமாக தீக்கசி ரட்சிக்கப்பட்ட வாலிப வயதில் அவர் எப்போயுமே என்ன செய்கிறார், சுவிசேஷத்தை சொல்கிறவர். ஒரு நாள் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கராச்சியில் போய் சுவிசேஷத்தை சொல்ல ஒரு எளிமையான ஒரு நல்ல ஒரு மனிதன்ட்ட கிறிஸ்துவோட அன்பை பேசுகிற வேளையில் அங்கே ஒரு பெரிய பலசாலி ஒரு ராட்சதன் போல் இருந்த ஒரு முரட்டு மனிதன் வந்து சொல்கிறான், பிரண்ணாமே அவர் எப்பொழுதும் அந்த கராச்சிக்கு போகிறார். அவர் சொல்கிற, நீ இங்கே வரலாம், ஆனால் அந்த பழமை வாய்ந்த இந்த சுவிசேஷத்தை இங்கே சொல்கிறேன்டா, நீ இங்கே ஒரு நாளும் வரக்கூடாது. அவர் சொல்கிறேன், தேவனுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் எப்பயுமே நான் வரமாட்டேன்னு. ஆமேன். புரியுதா உங்களுக்கு இந்த செய்தி? அதே போல் தேவன்ட இந்த கனவீனமாக நீங்கள் செய்கிற முறைமையில் கனவீனப்படுத்துகிற எங்கேயும் போகாதீங்க. அவங்க தேவனை அவமரியாதை செய்கிறாங்க. நீங்கள் பேசுகிற சத்தியம் அதான் வேதம் சொல்லுது. இப்போ ரோமரில் பார்த்தோம் 16:17 நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக ஒருவன் இடரல் உண்டாக்கின பிரிவினை உண்டாக்கிறானண்டா அவனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவனோட நீங்கள் சேரக்கூடாது, அவனை விட்டு நீங்கள் விலகி இருக்கணும். என்ன நடக்குதுண்டா, அன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, அவனுடைய மருமகன் பெரிய லாரியில் பெரிய டன்னான சாமான ஏற்றிட்டு வாரான். தற்செயலாக இவனுக்கு மேலே ஏற்றி அப்படியே கொண்டு அவன் கூலாகவே போயிட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான், அப்படியே கூலாக என்ன பெரிய டன் லாரியில் வெயிட்டானதை வரக்குள்ள இவன் தற்செயலாக நினைக்கிறேன், இவர் பின்னாலே முன்னுக்கு இருந்துருப்பேர், பிரேக் ஏதோ அமர்த்தாமல் அவனுக்கு மேலே ஏற்றினோன்னு அந்த அதான் சொல்கிறேன். எத்திக்க நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்த. நீங்கள் பேசுகிறது எனக்கு இல்லை, நீங்கள் பேசுகிறது நான் பேசுகிற சுவிசேஷத்துக்குன்ற. அப்போ ஏனண்டா வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் இதே பகுதி நாங்கள் 3 பகுதி பார்த்தோம், மத்தேயு, லூக்கா, மத்தேயு 10:12 இதிலே மேலே போய் பாருங்கள், எங்கே ஜாயிண்டாகி வருதுன்னு பாருங்கள். அதில் அவர் சொல்கிறேன், நீங்கள் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினா அது மன்னிக்கப்படும், ஆனால் நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினா அது இம்மையிலும் மறுமை. ஏண்டா இந்த நாளுக்குரிய அந்த வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் பேசினா அது இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்யாதான், மன்னிக்கப்படாதுன்னு வேதம். அதே போல் ஒரு நாள் தீகசி வாலிபனாயிருந்து தெருவில் பிரசங்கிக்கிற வேளையில் ஒரு அழகான அவர் சொல்கிறேன், நான் சின்னல்ல இருந்து அந்த பிள்ளை எனக்கு தெரியும் என்று, சிறு பிராயத்திலிருந்து அந்த பிள்ளையை தெரியும், 18-20 வயசு இருக்கும். அவள் என்ன சொல்கிறான்டா, உன்னுடைய செய்தியை நான் வளர்க்குற மாடு கூட கேட்காதன்று சொல்கிறான். அன்றைக்கு அடுத்த நாளே அவள் என்ன செய்கிறா, வியாதி படுறதுக்கு எப்படி பட்டாலும் தெரியாது, சடுனாக நடக்குது. அப்போ உடனே என்ன நடக்க, வைத்தியசாலையில் சேர்க்கப்படுறா. உடனே அவருடைய கணவன் ஓடி வர்ற வேளையில் அவர் சொல்ல, பிரண்ணாமே நீ ஜெபிக்க. அவர் சொல்ல, கூட்டம் நடத்துகிறேன், நான் பின்னேறம் பாருண்டு. சரி இவன் கெஞ்சிட்டு இருக்கிறான்ண்டு போகிற வேளையில் ஸ்டெப்பில் ஏறி போகல பார்த்தீங்கன்னா அவள் மரித்து போனான். அப்போ அவன் சொல்கிறான், நீ பரவாயில்ல வந்துட்டீர் மாதிரி. அவர் சொல்ல, மரித்தவனுக்கு நான் ஜெபிச்சு பிரியோசனம் இல்லை. அவன் ரோமங்கத்திற்குள்ள முறைமை என்னண்டா, மரித்த பிற்பாடும் ஜெபிச்சா அதுக்கு பிற்பாடு என்ன, மரித்த பரிசுத்தவான்கள் தூக்கி கொண்டு போய் தேவண்ட ராஜ்யத்தில் சேர்ப்பாங்கன்றது அவங்களுடைய விசுவாசம். ஆனால் மரித்த பிற்பாடு யாருக்கும் பரிந்து பேச இயலாது. அவன் இருக்கும்போதே பரிந்து பேசினாதான், இருக்கும்போதே அவன் ரட்சிக்கப்பட்டாதான், இல்லாட்டி எந்த பரிந்து பேசுதலும் அங்கே இல்லை. அப்போ என்ன நடக்குது, சரி இவன் விரும்புகிறான்னு அவர் ஜெபிச்சுட்டு வர்ற வழியில் படியில் இறங்கி வைக்கல நர்ஸ் சொல்கிறா, அவள் மறிக்கிற தேர்வையில் அவள் அதிக வேதனைப்பட்டு டொய்லெட் எல்லாம் கட்டில் அவள் இருந்து அதிக உரத்த சத்தம், அதுக்கு முன்னால் அந்த பிரண்ணாமை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னான்னு சொல்கிறான். ஏன்னா அந்த தீக்கர்சிட்ட போய் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறான். ஆனால் அந்த மன்னிப்பது அவன் ஏற்கேள், அவர் வந்திருந்தால் அது இது இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அது மன்னிப்பாகாது. இவ பிழை செஞ்ச மனிதனிடத்தில் இவ கேட்காட்டி அது மன்னிக்கப்படாது. ஆனால் அவர் ட்ரை பண்ணுறா, ஆனால் தேவன் அனுமதிக்கல. இவர் போகிறதுக்கு முன்பால் அவர் மறிக்கும். அதான் இயேசு கிறிஸ்து மன்னியும் என்றேர்,
அவங்க என்ன செய்யலை, பிதாவே இவர்களை மன்னியும் என்றக்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்க, மன்னிப்பு கேட்கல, ஆண்டவரே மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவனுடைய இரத்த பலி எங்கள் மீது. அப்போ மன்னிப்பானது இவர் கேட்குறார் மன்னிங்கண்டு, ஆனால் அந்த மன்னிப்பு பிதாவினாலே ஏற்றுக்கொள்ளப்படுது. புரியுதா உங்களுக்கு? அதே போல் நீங்கள் ஒரு சௌரங்களுக்கு விரோதமான ஆண்டவரை அவரை மன்னியும் மண்டுவீங்க, ஆனால் அந்த சௌரன் உங்கள்கிட்ட கேட்காத மட்டும் மன்னிக்கப்படாது. புரியுதா வெளிப்பாடு? கவனமாக இருங்க. புரியுதா உங்களுக்கு? அது இன்னொரு ஆள் உங்கள்கிட்ட கேட்காத மட்டும் அது என்ன செய்யாது, மன்னிக்க. அதால் தான் நீங்கள் நினைப்பீங்க நான் அவருக்காக ஜெபிச்சிட்டேன் மன்னிப்பேன். அது அவர் உங்கள்கிட்ட வர மட்டும் தேவன் மன்னிக்கலாம். அதுதான் இயேசு கிறிஸ்து சிஷ்டாங்கமாக காட்டுரு. பிதாவே மன்னியும் என்று. அப்போ இயேசு சொன்னால் மன்னிக்க தான் இவன், அது மன்னிக்கப்பட்டிருக்கணுமே. ஏன் அப்போ அது மன்னிக்கப்படையல்? அது தேவன் மன்னிப்புக்கண்டு ஒரு திஷ்டாங்கத்தை வச்சிருக்கிறேன். அதான் மன்னிப்புன்ற செய்தியில் அதை விவரிக்கிற தீகஸ். மன்னிப்பானது மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படணும். யாரால்? அப்போ கெனடி அங்கே ஒரு லெட்டரை கொடுக்குற, அந்த என்ன அவர் ஃப்ராங்க் பண்ணாமல் கொடுக்குற. ஏன்னா ஒருவன் ஜெயிலில் இருக்கிறான், அவன்ட நண்பன் அந்த ஜனாதிபதிகிட்ட போய் இந்த நண்பனை அவன் அறியாமல் புல செஞ்சிட்டான் மன்னியும் என்ற குலைவர் வெளியில் நின்று. அப்போ அங்கே என்ன இருக்காது, ஃப்ராங்க் இருக்காது, லெட்டர் ஹேட் இருக்காது, உத்தியோகபூர்வம் ஒன்று இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்கிறேன்டா ஒரு துண்டை எழுதி, அந்த துண்டில் நான் அவர் நாளைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் போல் ஆப்ரஹாம் லிங்கன் என்று அவர் என்ன செய்ய எழுதி கொடுக்குறேன். இவன் கொண்டு போய் ஜெயிலர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே ஃப்ராங்க் இல்லை, உத்தியோகபூர்வம் இல்லாதபடினால என்ன நடக்குதுன்னு இவனும் ஜெயிலுக்குள்ளே இருந்த அந்த மனிதனும் என்ன செய்யலைண்டா, இது இவன் பொய் சொல்கிறான்னு நினச்சிட்டான். ஏன்னா ஜனாதிபதி என்றா ஒரு உத்தியோகபூர்வமாக வந்திருக்கு. அந்த உத்தியோகபூர்வம் இல்லாதபடினால ஜனாதிபதி இவனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டே, ஆனால் ஜெயிலில் இருக்கிற மனிதன் அந்த மன்னிப்பு என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளாதபடினால் அடுத்த நாள் அவனுக்கு தூக்கு, அவன் சாகுறான். ஆனால் அந்த கேஸ் கோர்ட்ஸுக்கு வரக்குள்ள ஜட்ஜ் தீர்க்கிறார் என்னென்னா, இப்போ ஜனாதிபதி லெட்டர் எடுத்து எழுதி கொடுத்தும் சிறை காவலர்கள் அதில் அவனை தூக்கில் போட்டாங்கண்டு சிறை காவலருக்கு எதிராக வழக்கு தொடரப்படுது. ஆனால் ஜட்ஜ் தீர்க்கிறார் என்னென்னா, மன்னிப்பானது மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளல, அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளல. அப்போ ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன? அப்போ அதே போல் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறீர், ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத மட்டும் என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது. அப்போ பாருங்கள், தேவனுடைய காரியத்தில் நீங்கள் எப்பயுமே பாருங்கள் கவனமாக இருங்க. அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, உன் வீட்டாரே உனக்கு என்னையா இருக்கிறார் சத்ரு. அதான் பாருங்கள் லூக்கா 12 பாருங்கள், திரும்ப பார்த்து நான் முடிக்க போகிறேன், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ பாருங்கள், உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று அவர் சொல்கிறே பாருங்கள். பாருங்க. அதனால் அவர் சொல்கிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கீழே பாடுங்க எப்படி என்ன, இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் என்ன செஞ்சுருப்பாங்களாம், பிரிந்திருப்பாங்க. அதே போல் பாருங்கள், குடும்பங்களில் தேவன் என்ன செய்கிற பிரிவினை. தகப்பன் மகனுக்கு இப்படியாக சொல்கிற, பின்பு ஜனங்களை நோக்கி மேகம், அது அடுத்ததுக்கு போகிற அற்புதத்துக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எஜமானன் வரும்போது செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் தனக்குள்ளது எல்லாவற்றையும் மேலும் அவனை அதிகாரம் மேலே பாருங்கள். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்த உண்மையையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் பாக்கியவான். இப்போ யாருக்கு இதை மேலே சொல்கிறேன்டா, ஊழியக்காரனுக்கு. இந்த உவமையை பார்த்தீங்கன்னா மேலே சொல்லி தான் பாரு. அப்போ இதை சத்தியமாக பேசுகிற மனிதனுக்கு அதை சொல்கிறேன். ஏன்னா அவர் வர்ற காலத்தில் உண்மையும் விவேகமாக இருந்து சரியான காரியத்தை படியளந்து கொடுக்குறவன். இப்போ இந்த டைமில் இந்த காலத்துக்குரிய மெசேஜை கொடுக்காதவனை அவர் சொல்லலை, கொடுக்குறவனை தான் அவர் என்ன செய்கிறார், உண்மையும் விவேகமாக வைக்கிறேன். ஏன்னா அவங்க ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கணுமென். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த சரியான காலத்தில் சரியான ஆகாரத்தை கொடுக்காட்டி ஜனம் ஆயத்தமாக இருக்காது. அப்போ அவர் வேதம் முன்னுக்கு அந்த உவமையை வாசிங்க, எப்பொழுது அவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உண்மையும் விவேகம் உள்ள அந்த ஊழியக்காரன தேவன் என்ன செய்கிறாராம், அவர் மேலே வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர் வரமாட்டேர் என்று சொல்லி அதை வாசிங்க இருக்கா, வாசிக்க முடியும் 40 நினைக்கிறேன்.
36 தான் துவங்கு பாருங்க. அது 36 அது ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு 40க்கு போகும். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எப்படி இருக்கட்டாமா? இப்ப வருவாரென்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள். ரைட். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட். 40க்கு போங்க. 40 நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரனுக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். ஆமென். யாருக்கு? அப்ப அவங்க கேட்கிறான், யாருக்கு? அவங்களுக்கு சொல்லிடுறா, எங்களுக்கு சொல்லிடுறா. சொல்றேன், அந்த காலத்தில் உண்மையும் விவேகமாய் நடந்து அந்த காலத்துக்குரிய படியை சரியாக அளந்து கொடுக்குற ஊழியக்காரனுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். விளங்குது? அன்றைக்கி எல்லாரும் ஊழியக்காரராக இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஜனங்களை நிலைநிறுத்தி பாவத்திலிருந்து விடுதலையாகி கொண்டு வர்ற அந்த ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தேவன் என்ன செய்கிறாராம்? அவங்க தான் நீங்கள் எப்பயுமே ஆயத்தமாயிருங்க, அவர் வருவார் என்ற பிரசங்கிச்சு ஜனங்களை வார்த்தையை அந்த காலத்துக்குரிய அந்த சபைக்கு எதை தேவையோ அதை கொடுக்குற அந்த படியை அளந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தேவன் இதை விவரித்து பேசுகிறார் என்று வேதம் சொல்லி தான் இப்போ நீங்கள் வாசித்த பாயிண்ட்டுக்கு அதை வருது. அதே நேரத்தில் பாருங்கள், அப்படி அறியாதவனாயிருந்து அதுக்கு பிற்பாடு அவங்கள அக்கினியில் போடுறார். ஆகிலும் நான் முழுக வேண்டி அதுக்கு பிற்பாடு தான் 49 பார்க்குறோம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தேவன் சொல்கிற. பாருங்கள், எந்த வசனம் இதோடு கனெக்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். அப்போ அதனால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது மறைச்சி ஓடுற வாழ்க்கை அல்ல. அதுக்குள்ளே துன்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். காரியம் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் என்ன செய்யணும்? ஓட வேண்டும். உங்களோட சத்துருக்கள் உங்களோட வீட்டாராக மாறக்கூடாது. ஆமென். நீங்கள் வீட்டாராக சத்துருக்கள் இருந்து கொண்டு நான் சரியாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் சரியாக நடக்கிற காரியத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். பாருங்கள், அந்த வீட்டார். அப்போ தேவன் என்ன சொல்கிறேன்? நான் பிரிவினை உண்டாக்க வந்து, அது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பாருங்கள், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். நான் பிரிவினையை உண்டாக்கவே வேண்டாம். வார்த்தைக்கு முரணாக இருந்தால் அது முரண்தான். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அது முரணாக, அது தேவனுடைய சமூகத்துக்கு முரணாக இருந்தால் அந்த வாழ்க்கையை நீங்கள் தூக்கி எறியத்தக்கதான காரியம்தான் நம்மளோட வாழ்க்கையில் வரணும் ஒழிய அதை மறைச்சிட்டு நான் எல்லாமே ஓடுற வாழ்க்கை இந்த அப்படியான மனவாட்டிய தேவன் இந்த காலத்தில் தெரிய செய்யும். ஆமென். அவர் வேறு பிரிஞ்சு, புரியுதா உங்களுக்கு? வேறு பிரிஞ்சு வர்ற வாழ்க்கை. ஆனால் நீங்கள் உத்தமமாக இருந்தால் தேவன் மாற்றுவார், சமாதானமாக வைப்பார். தேவண்ட காரியத்துக்கு தடை. ஆனால் நான் ஆவிக்குரியதை சொல்கிறேன், அதுக்காக பிழையான தீர்மானம், பிழையான எண்ணங்கள், பிழையான கொள்கையை ஏற்படுத்துகிறாங்க. ஆமென். தேவன் எப்பயுமே விளக்கம் கொடுக்குற தேவன் அல்ல, கேட்டு வர்றவங்களுக்கு தான் விளக்கம் கொடுக்குற தேவன். அதனால் பலிபீடங்கள் இனி அப்படி தான் இருக்க போது. பிரசங்கிச்சுட்டு போவேன். நீங்கள் எப்படி விளங்குறீங்களோ அது உங்களுக்கும் தேவனுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அதோட அர்த்தம் என்னன்னு வர்றவங்கட்டுக்கு அவர் விவரித்து காண்பித்த. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஆவிக்குரிய காரியம் வெளியரங்கம். அப்போ தான் உங்களோட வீட்டாக்கள் பயப்படுவாங்க, உங்களோட புள்ள பயப்படும், உங்களோட கணவன் பயப்படுவே, உங்களோட மனைவி பயப்படுவாங்க. நீங்கள் மறைச்சி ஓடையிலாது. புரியுதா உங்களுக்கு? தேவண்ட காரியத்துக்கு தடையாக இருக்கிற எல்லாமே போன வாரம் என்ன பார்த்தோம்? சத்துரு. புரியுதா உங்களுக்கு? தேவனும் என்ன சொல்கிறேன்? மகன் உங்களுக்கு விக்கிரமாக இருந்தால் சத்துரு.
உங்களோட பிள்ளை விக்கிரமாக இருந்தால் சத்துரு, உங்களோட கணவன் விக்கிரமாக இருந்தால் சத்துரு. அதை விடு, அந்த மார்க்கம் தேவையில்லை, அந்த சபை தேவையில்லை, அது என்ன சுவிசேஷம், அது என்ன ராப்போஜனம், அது என்ன இது அப்படியே இருக்குது, எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறபடினால ஏற்றுக்கொள்வீங்க திகழ்ச்சி. அது என்ன சுவிசேஷம், அது என்ன காரியம், அது என்ன சபை, அது என்ன என்று சொன்னால் அதை விட்டு பிரி என்று வேதம் சொல்லுது. ஆமே, நீங்கள் சத்தியமாக இருக்கு. இதுக்காக உங்களோட ஜீவனையும் கொடுக்க நீங்கள் துணியோனும் வழிய இதற்காக நீங்கள் இழந்து போனீங்கண்டா உங்களை விட பரிதபிக்கப்படத்தக்க யாருமே இருக்க முடியாது. ஆமேன். அதனால தான் வேதம் சொல்லுது, அன்றைக்கு மோசே கட்டளை கொடுக்குறான், என்ன நடக்குது, மரணம் வருது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, எபிரேயர் 10:28 என்ன சொல்ல, மோசேனுடைய சாட்சியை 2-3 சாட்சியினாலே கொல்லப்படுகிற ஆனால் தேவனுடைய குமாரனை கால்மிக்கு அது எப்படியான ஆக்கின தீர்ப்பை அடைவான். பாருங்கள், மோசேடது எங்கே போகிறது, நீங்கள் சொல்லலாம் அது பழைய ஏற்பாடு. அப்போ அந்த பழைய ஏற்பாடிட மீறினவனே கொலை செய்யப்படுறான்டா, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை மீறினவன் எப்படியான ஆக்கின தீர்ப்பை அடைவான் என்று வீட்டை போய் வாசிங்க. எபிரேயர் 10:28 அப்படியே உரைக்குது. மோசே ஒப்பிட்டு நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க அது பழைய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடில் தான் கல்லு கண் பண்ணுக்கு அது இல்லை. இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா அதே வசனத்தை அப்படியே எடுத்து மோசேயுடைய 2 சாட்சியினால் கொல்லப்பட்டால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை புறம்பே தள்ளி அதை பொய்யென்று சொல்லி அதை வார்த்தையை மீறினவன் எப்படியான ஆக்கினை தீர்ப்பை அடைவான் என்று வேதம் வெளியரங்கமாக சொல்ல. அப்படியான நீங்களும் நானும் எப்படியான ஒரு சாட்சியான காரியத்தில் ஓடவணும். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் தேவண்ட வார்த்தை அக்கினியை தான் அவர் போட வந்தார். அதாவது ஒரு சுழற்சி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையை அங்கே தேவண்ட மனிதனாக இருந்தால் நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, பிள்ளை செய்யும்போது, மனைவி பிள்ளை செய்யும்போது நீங்கள் தண்டிக்கிறவங்களாக இருப்பீங்க. அவங்க செய்து அவங்களோடு நீங்கள் ஒருமனமாக போகிறீங்கண்டா, வார்த்தைக்கு புறம்பானதாக போயிட்டு அது சரியென்று வாதாடுவீங்கண்டா, அது நீங்களே சிந்திச்சு பாருங்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இல்லை, அந்த வேத வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்றதை நீங்கள் நிரூபிக்கலாம். ஆனால் வேதம் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தால் அது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் எப்பயுமே கண்டித்து உணர்த்தும். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை செலுத்துங்க. 105 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். புரியாட்டி தாவீது எப்படியாக அழகாக அதை பாடுறதை நாங்கள் பார்க்குறோம். அதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. நாங்கள் எப்பயுமே அவருடைய மகத்துவங்களை பிரசாபப்படுத்துகிற ராஜரிக சந்ததியாக அவர் உங்களை தெரிஞ்ச, நீங்கள் அவரை பிரசாபப்படுத்தலாம், உங்களை தெரிவு செய்யலைன்றது அர்த்தமாகிறது. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே, மகு கோடான கொடி சோதரம், மகிமே தேவனே மகு சோதரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே மகு சோதரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக மகு சோதரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே மடு நேரமாக நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக மகு சோதரம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எப்படிப்பட்ட பிரிவினையை நீர் கொண்டு வர வந்தீர் என்றும் யார் எங்களுக்கு சத்ரு என்பதையும் நீர் காட்டினதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய காரியங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே நடக்கிறதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அதனால் தான் வேதம் சொல்லுது, நீ இதை அறியாமல் இருக்கிறாய் என்று, அதனாலே உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று சொன்னீர். அதே போல் கர்த்தாவே, இந்த காலத்திலே நீர் எங்களை உம்முடைய மனவாட்டியாக தெரிந்து கொண்டாலும் நாங்கள் அறியாமல் சில பிழைகளை செய்கிறோம். ஆனாலும் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினால் நீர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீர் எங்களோடு பேசுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு நீர் அப்படியாக எங்களை கடிந்து கொண்டு நீர் எங்களோடு பேசின உம்முடைய மகத்துவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்பட நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.